ரொம்ப சந்தோஷம் மேம். உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய பிரசிடென்ட் வேற. ரோட்டரி பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட்டு நான் யார் யாருக்கெல்லாம் என்ன நல்லா தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? அப்படிங்களா? ஓகே சந்தோஷம். மேமுக்கு தெரியும். ஓகே. சார் என்னுடைய நேம் டேனியல். ஆ நான் என்ன பத்தி சின்ன இன்ட்ரோடக்ஷன். அது பிறகு நம்ம எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னுடைய நேம் டேனியல். கிட்டத்தட்ட வந்து ஒரு 28 இயர்ஸா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்தேன். ஆ இப்ப என்னுடைய ஏஜ் 46. இது ஏன் சொல்றேன்றது பின்னாடி சொல்றேன். இந்த 46ல நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு தூண்டுதலோட இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. நெறைய ஒரு 20 இயர்ஸாவே இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லலாம் இருக்கிறேன். ஏன்னா இது உடனே வராது இந்த எண்ணம். ஒரு 20 வருஷமாவே இருக்கிறேன். ஸோ அதனால எனக்கு ஏதாவது சொசைட்டினா ஒரு கவர்மெண்ட் கூட ஒரு பாலிசினால வந்து சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம வந்து முன்னெடுத்து கொண்டு போணும். அப்படின்னு ரொம்ப முக்கியமா. நெறைய தெரியும் உங்களுக்கு. நெறைய கவர்ன்மென்ட் பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆனா, அது மிகப்பெரிய அளவுல சக்சஸ் கிடையாது. ஸோ அந்த விஷயத்த நம்ம ரொம்ப சென்சிட்டிவா, இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா தந்திரமா வந்து எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போறது? அதனால எப்படி அந்த சேஞ்சஸ வந்து நம்ம கொண்டு வர்றது சொசைட்டிக்கு அப்படின்னு ரொம்ப உன்னிப்பா ஒரு 11 மந்த்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ட எந்த ஒரு கார்ப்பரேட் கிட்டயும் குடுக்காம நானே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஆர்&டி பண்ணி அது பெர்ஃபெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். மேம்லாம் வந்து அப்பாவு சார்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தாமு சார், நாராயணன் சார், சக்தி, பாலாஜி இவங்கலாம் ஆல்மோஸ்ட் 1 இயரா என் கூட இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி வந்துச்சுன்றது தெரியும். என்னென்ன பண்ணோம். நெறைய அ ரிசர்ச் பண்ணி இப்போ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரீம் லைன் கொண்டாந்துருக்கோம். இப்ப எங்களுடைய நெக்ஸ்ட் கோல் என்ன அப்டின்னா, ஒரு 3 டேஸ் பிஃபோர் 3, 4 டேஸ் பிஃபோர் வந்து கரூர்ல ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு. ஃப்ரெஷ் வாலண்டியர்ஸ் மீட்டிங். அதே மாரி சென்னையில ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இடம் அது. இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நியூவா ஃப்ரெண்ட்ஸ் நெறைய நண்பர்கள வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ நம்ம எல்லாரும் Facebookல, Instagramல எல்லாத்துலயும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸ்டில் நெறைய ரிக்வயர்மென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. என்குயரீஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது? நம்ம என்ன அடுத்த ஒரு நோக்கத்தோட நம்ம செயல்படுறோம் அப்படின்றத நம்ம முன்னெடுத்து கொண்டு போலாம் அப்படின்னு. எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவோட வந்தோம். நேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நைட் பேர்ட் குளோபல் ஃபவுண்டேஷன். இந்த நைட் பேர்ட் ஏன் அப்படி வச்சோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல நம்ம எடுத்திருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஆ கார்ல யூஸ் பண்ற பிளாஸ்டிக்க பத்திலாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. என் வீட்டுக்குள்ள என்னுடைய உணவு பழக்கத்துக்குள்ள வந்த பிளாஸ்டிக்க தான் நம்ம வந்து தீவிரமா, அதிதீவிரமா எதிர்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா, எல்லாருமே பிஸியா வொர்க் பண்றோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அ நம்ம வொர்க் பண்ணல. யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மள டே டூ டே லைஃப் வந்து ரன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ யாருமே வந்து இந்த பிஸி லைஃப்ல இந்த விஷயத்த மட்டும் பர்ட்டிகுலரா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. பர்ட்டிகுலரா விமென் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் கூட இத பத்தி தெரியாம நெறைய கேர்லெஸ்ஸான விஷயங்கள் நெறைய செய்றாங்க. ஸோ நாங்க இத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டோம். ஏன்னா, பணம் சம்பாதிச்சு அத மட்டுமே வந்து அடுத்த தலைமுறைக்கு கைமாத்துறதுன்றது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அடுத்த ஒரு 20 வருஷத்துக்குள்ள இந்த மெடிக்கல் மாஃபியா மிகப்பெரிய ஒரு விஷயத்த முன்னெடுத்து வராங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும். நம்ம ஃபைனலா நம்ம பேசும்போது நீங்களும் நெறைய உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் நீங்க என்னோட பகிர்ந்துக்கலாம். ஆ இதுல வந்து அ அடுத்த 20 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றத நான் சொல்றேன். ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் உங்களுக்கு தெரியும். ஒரு 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டயபெட்டிக்னா என்னன்னு தெரியும். அது பிறகு அது லேட்டர் ஆன் ஸ்லோவா 50க்கு வந்துச்சு, 40க்கு வந்துச்சு. இன்னைக்கு 25 வயசுல இருக்கு. 25 வயசு பையனுக்கே டயபெட்டிக் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளுடைய லேசினஸ் பர்ட்டிகுலரா எங்க ஆர்கனைசேஷன்ல நாங்க அதிகமா பிட்ச் பண்றது சோம்பேறித்தனம் தான். நம்மளுடைய சோம்பேறித்தனம் இன்னொருத்தருடைய ஆயுதமா மாறி இருக்கு. அ அதுக்கு அடுத்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அடுத்த விஷயத்த கொண்டாந்துருக்காங்க. கேன்சர். உங்களுக்கு தெரியும். எப்படி அந்த குரோத் ரேட் எப்படி இருக்குன்றது தெரியும். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே பரவ ஆரம்பிச்சுச்சு. ஈவன் ஈரோட்லலாம் ஆல்மோஸ்ட் எத்தன பெர்சென்ட்? 5.5% மேல வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் குரோத் இருக்குன்றாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடிப்படை காரணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் தான். அது யாருமே வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அது சொல்லவே மாட்டாங்க யாருமே. ஏன்னா அது பெரிய வர்த்தகம்.
அவங்க யாராவது நம்மள வந்து திணிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. நம்ம எங்கெல்லாம் வந்து நம்மளுடைய சோம்பேறித்தனத்த வந்து பயன்படுத்த முடியுமோ, அந்த விஷயத்த அவங்க கையில எடுத்து என்ன பண்றாங்க, உள்ள கொண்டார்றாங்க. நான் சொல்றது மேனுஃபேக்சரர்ஸ். ரா ரா மெட்டீரியல் சப்ளை பண்றவங்கள சொல்லல. மேனுஃபேக்சரர்ஸ் வந்து புது புது ப்ராடக்ட்ஸ டிஃபைன் பண்ணி, எங்கெங்கெல்லாம் அந்த சோம்பேறித்தனம் இருக்கோ, அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்றாங்க. அது நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவு பழக்கத்துக்குள்ள வந்துடுச்சு அது. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா நாங்க பார்க்குறோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு கேடா நாங்க பார்க்குறோம். அடுத்த ஒரு 20 வருஷத்துக்குள்ள எந்த அளவுக்கு இது பெரிய பாதிப்பு குடுக்க போகுதுன்றது யாருக்குமே அது தெரியல. ஸோ இத முன்னெடுத்து தான் நம்ம ஆர்கனைசேஷன் வந்திருக்கு. ஸோ பிளாஸ்டிக்ஸ் அப்டின்னாவே இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் தான் பிரச்சனை. இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் இங்க மட்டுமா பிரச்சனை அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் பூரா அந்த பிளானட்டுக்கே பெரிய அச்சுறுத்தல். ஸோ நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, நம்ம வந்து எப்பவுமே அப்துல் கலாம் ட்ரஸ்ட் அந்த மாரிலாம் பேர் வைப்போம். ஏன்னா, ஒரு நல்ல உள்ளங்களுடைய பேர வச்சு நம்ம முன்னெடுத்து போலாம் அப்டின்றது தான். இந்த நைட் பேர்ட் அப்டின்றது சுருக்கமா சொல்லிர்றேன். நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த அமெரிக்கன்ஸ் காட் டேலண்ட்ன்னு ஒரு புரோகிராம் இருக்கு. இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கருக்குலாம் முன்னாடி வந்த ஒரு புரோகிராம். அது ஒரு 35 வருஷமா நடக்குது. அந்த புரோகிராம்ல ஒரு ஏழை பிள்ளை, பொம்பள பிள்ளை வந்து அ சிங்கரா வருவா. ஒரு வீட்ல வேலை செஞ்சு, அவங்க இவங்களுடைய டேலண்ட்ட பார்த்து அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள கொண்டார்றாங்க. அந்த பிள்ளை பாடுறாங்க. அ எப்படின்னா, அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ்ட் கேன்சர். ரொம்ப சிவியரா அ வந்து தாக்கப்பட்டு, அந்த பிரஸ்ட் கேன்சர்ல அவங்க உயிர் இழக்கிற ஸ்டேஜ் அவங்களுக்கு தெரியும். எத்தன நாள்ல அவங்க உயிர் இழக்க போறாங்கன்னு தெரியும். அந்த ஒரு தருவாயில தான் அந்த சான்ஸ் கிடைக்குது. ஆ அப்போ அவங்க எழுதின பாட்டே அந்த பாட்ட பாடுறாங்க. நீங்க கூட கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெனி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகேன்னு நீங்க போட்டு பாருங்க. அந்த லிரிக்ஸ் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளவு உருக்கமான ஒரு பாடல்ன்னு சொல்லி. உலகம் பூரா, இங்கேயே இந்தியாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 மில்லியன் பீப்பிள் வந்து ஈர்க்கப்பட்டாங்க அந்த பிள்ளனால. அ நம்ம இந்தியால மட்டுமே. அப்போ வேர்ல்டுல மிகப்பெரிய ஒரு அ என்ன சொல்றது? ஒரு செலிபிரிட்டியா மாறுனாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து ஹாலிவுட்ல பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது பிறகு ஒரு 1 இயர்க்குள்ள நெறைய ஃபேம் நெறைய பணம் வந்துச்சு. ஸ்பான்சர்ஸ் வந்துச்சு. எதுனாலயுமே காப்பாத்த முடியல. ஒரு 1 இயர்க்குள்ள இறந்துட்டாங்க. அந்த பிள்ளை பாடும்போது அவங்க நேம் ஜெனி. அவங்க பாடும்போது அவங்கள எப்பவுமே வந்து நைட் பேர்டுன்னு சொல்லிப்பாங்க. நான் ஒரு இரவு பறவைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த விளிம்புல இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். ஸோ நாங்க இந்த நைட் பேர்டுன்ற வேர்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலா நாங்க சூஸ் பண்ணோம். ஏன்னா, ஒரு ஆர்கனைசேஷனா வெளியில வரும்போது உங்களுக்கு தெரியும். இப்ப கரூர்லலாம் நாங்க பேப்பர் ஆட் குடுத்தா, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வர்றதில்ல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பேப்பர யாருமே பார்க்கறதில்ல இப்போ. டோட்டலா எல்லாருமே சோசியல் மீடியாக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஸோ சோசியல் மீடியா அப்டின்னாவே எங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தெரியும். ரொம்ப வருஷமா இருக்கிறோம். பெர்ஃபெக்ட்டா தெரியும். அந்த கீவேர்ட் சர்ச்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அத மீன் பண்ணி, இந்த கீவேர்ட எவ்ளோ பேர் பார்க்குறாங்க, எத்தன மில்லியன் பீப்பிள் பார்க்குறாங்கன்றது ஒரு ஐடியா எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால இந்த நைட் பேர்ட நாங்க சூஸ் பண்ணி, யாருமே அந்த அந்த பேர கூட யாரும் கன்சிடர் பண்ணல. நாங்க சூஸ் பண்ண பிறகு இப்ப நெறைய பிரச்சனைகள் வருது. அந்த நேம சூஸ் பண்ணி வி லான்ச்ட். அது நைட் பேர்ட் குளோபல் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன ஃப்ளோட் பண்ணோம். அ அந்த பொண்ணுடைய பிரதர் அவங்கலாம் யாருமே அந்த பிள்ளை கஷ்டப்படும்போது இல்ல. ஆனா இப்போ அவங்க இறந்த பிறகு மில்லியன் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மணி இருக்கு. அவங்க பிரதர் தான் மேனேஜ் பண்றாங்க அந்த ஆர்கனைசேஷன. நைட் பேர்ட் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க. யுஎஸ்ல இருக்காங்க. ஸோ நம்மளும் அவங்களுமே கொலாபரேட் பண்ணியே பண்றோம். அவங்க ஃபுல்லா இப்ப அந்த ஃபண்ட்ஸ வந்து பிரஸ்ட் கேன்சர்க்காக யூட்டிலைஸ் பண்ணி நெறைய ப்ரமோஷன்ஸ் யுஎஸ்ல பண்றாங்க. யுஎஸ்ல என் சிஸ்டர் வந்து அங்க தான் இருக்காங்க. சிட்டிசனா இருக்காங்க. ஸோ அதனால அங்க இந்த பிரஸ்ட் கேன்சர்ன்றது ரொம்ப அக்ரெசிவ் குரோத் இருக்கு. ஸோ அதனால நெறைய ப்ரமோஷன்ஸ் பண்றாங்க. நம்மளும் கொலாபரேட் பண்ணி பண்றோம். ஸோ நம்மளும் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனா வரணும் அப்படின்றது தான். இந்த சமீபத்தில கூட நான் ஒரு ஹாங்காங்ல ஒரு பிரசன்டேஷன் குடுத்தேன். அதுல ஒரு 23 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, நம்ம தெரியாத ஒரு பேர கொண்டு போய் அங்க சொல்லும்போது அவங்களுக்கு புரியாது. காரணத்தோட ஒரு பேர சொல்லும்போது எல்லா கண்ட்ரி பீப்பிளுக்கும் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால முக்கியமான காரணமே அந்த பேர் வந்து உலக லெவல்ல தெரியணும். தெரிஞ்ச பேரா இருக்கணும். நெறைய பேர் வந்து அந்த சர்ச் என்ஜின்ல நெறைய பேர் அந்த சர்ச் பண்ண பேரா இருக்கணும்ன்றதுனால அத சூஸ் பண்ணோம். இதுதான் அந்த பேருடைய அர்த்தம். அதுக்கு ஸ்பெஷல் மீனிங்லாம் எதுவுமே கிடையாது. அந்த பொண்ண முன்ன நிறுத்தி நம்ம பண்ணணும்னு. ஏன்னா இந்த பிரஸ்ட் கேன்சர் எந்த டைப் ஆஃப் கேன்சரா இருந்தாலும் விச் இஸ் ரிலேட்டட் வித் பிளாஸ்டிக்ஸ், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் தான். மைக்ரோ அண்ட் நானோ பிளாஸ்டிக்ஸ் தான். ஸோ இதுதான் அடிப்படை. இந்த ஆர்கனைசேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. இப்ப நம்ம எல்லாருமே வாலண்டியரா உள்ள வந்திருக்கோம். ஏதாவது நீங்க நெனச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவோடு நீங்க வந்திருப்பீங்க.
நாங்க ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ண முதி, பர்டிகுலரா நான் வந்து அது R&D பண்ண முதி, நான் நிறைய கேஸ் ஸ்டடி பண்ணேன். பல ஆர்கனைசேஷனை வந்து நான் செக் பண்ணேன். நிறைய பேர் வந்து நல்ல ஒரு மிஷனோட வந்து முன்னெடுத்து வந்திருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நல்ல ஒரு முன்னெடுப்போடு வந்திருக்காங்க. ஆனா எல்லாமே அது வந்து ஃபெயிலியரா தான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து தொண்டு நிறுவனம் அப்படின்னு சொன்னாவே, இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நம்ம பேசுறோம், ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆவோம். அது பிறகு நம்ம ஒரு வாலண்டியரா ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னா அதோடைய எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றது கூட இன்னைக்கு டைம் கிடையாது. ஏன்னா மணி பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நாங்க ரொம்ப தெளிவா பார்த்தேன். எல்லாருடைய மிஷன் ஃபெயிலியர் காரணமே வந்து அந்த மோட்டிவேஷன்ல டிரைவ் பண்றது தான். இந்த மோட்டிவேட் பண்ணியே டிரைவ் பண்றதுன்றது பெரிய சக்சஸ் கிடையாது. எண்ட் ரிசல்ட் தான் முக்கியம். நம்ம டிரைவ் பண்றது முக்கியம் கிடையாது. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது முக்கியம் கிடையாது. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு அந்த எண்ட் ரிசல்ட் என்ன வருதுன்றது பார்க்கணும். அது சொசைட்டியும் பார்க்கணும். அப்போ நான் ஒரு தெளிவான முடிவு எடுத்தேன். ஆர்கனைசேஷன் அப்படின்னாவே இந்த மோட்டிவேஷன்ல போற விஷயத்த நம்ம ஸ்கிப் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் வெளியில எடுக்கணும்ட்டு. நம்ம ஆர்கனைசேஷன்ல தான் என்ன மாதிரி டைப் ஆஃப் ஏகப்பட்ட வாலண்டியரிங் ஒர்க் இருக்கு. எல்லாத்துக்குமே வி ஆர் பேயிங். இல்லங்க எங்களுக்கு பேமெண்ட்லாம் வேணாம் அப்படின்னா நாங்க எலிமினேட் பண்றோம். பேமெண்ட் வேணான்னு சொல்றவங்கள நாங்க வேணான்னு சொல்றோம். ஏன்னா அவங்க கிட்ட நான் எப்படி பார்க்கிறேன், ஏன்னா ஒரு கார்ப்பரேட்ல இருந்ததுனால எனக்கு தெரியும். நான் எப்படி பார்க்கிறேன்னா, அவங்கள ஏதாவது நான் கேட்டா, ரிக்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம கேட்க போறோம். இந்த வாலண்டியரிங் நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்க போறோம். அவங்க பண்றதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. இல்ல நான் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நோ வே வி ஆர் கனெக்டட்ல. அப்படின்னா நான் பெரிய அளவுல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இங்க ஏகப்பட்ட பேருக்கு வேலையும் சரியா இல்ல. பார்ட் டைம் பண்ற வேலை நிறைய பார்ட் டைமா பண்ற ஆளுங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சோ நம்ம ஏன் வந்து ஒரு பெய்டு ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணக்கூடாது? என்ன என்ன ஒர்க்கோ அதுக்கேத்த மாதிரி பேமெண்ட் கொடுப்போம். யாரையுமே வந்து ஃப்ரீயா யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணோம். அப்படி ஒரு பிளானை கிரியேட் பண்ணா நிறைய பேர் வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்ப எல்லாருமே என்னோட இருக்கிற எல்லாருமே சம்திங் தே ஆர் ஏர்னிங். அதனால ஆல்வேஸ் தே ஆர் லிசனிங். அதுதான் முக்கியம். நான் என்ன சொன்னாலும் கேட்கறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கு. அந்த ஏர்னிங் பார்ட்டை நாங்க பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்ணோம். அதுதான் எங்களுடைய பெர்ஃபெக்ட்டான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டிங்கை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணணும்னு நம்ம போய் சொல்றோம். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு நம்ம சொல்லணும். ஆல்டர்னேட்டிவ் கன்சியூமரா இருக்கிற நீங்க எங்க போவீங்க? ஏதாவது XY பிராண்டுக்கு போவீங்க. இது வாங்காதீங்க, அது வாங்குங்கன்னா, அது ஏதாவது ஒரு பிராண்ட நோக்கி நீங்க போவீங்க. ஏன் அந்த பிராண்ட நம்மளே கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். ஸோ, ஆ எல்லாருக்குமே தெரியும். இந்தியா நோக்கி ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்ல இருந்து பல வகையான ப்ராடக்ட்ஸ் உள்ள கொண்டாராங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. நம்ம பாப்புலேஷன் ரொம்ப பெருசு. ஒரு மாஸ்க் ரொம்ப ஷார்ப்பா ஒரு ஒரு கட் பண்ணி ஒரு மாஸ்க் தச்ச ஒரு லேடி வந்து அமேசான்ல 2 crores கிட்ட ஏர்ன் பண்ணிருக்காங்க. ஸோ ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய மார்க்கெட். ஆனா பெர்ஃபெக்ட்டா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா வி கேன் சக்சஸ். அதுவும் சோசியல் மீடியால ரொம்ப தெளிவான ஒரு நாலேஜ் இருக்கணும். இருந்தா மிகப்பெரிய ஆடியன்ஸை நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு அதுல பெர்ஃபெக்ட்டா ஐடியா இருக்கு. ஒரு கிளியர் ஐடியா இருக்கு. இந்த பாப்புலேஷனை நம்ம எப்படி வந்து டிரைவ் பண்ணி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நாங்க எல்லா என்ன சொல்றது சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ள வரணுமோ அது டுவர்ட்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம பாப்புலேஷன் நம்ம கண்ட்ரிக்கே நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு அண்டர்லைன் என்னன்னா, லாப நோக்கத்தோட செயல்படக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா இந்த லாபம்ன்றது பாத்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டின்றதை கட் பண்ணிடும். அது எக்ஸ்பென்சிவ். லாபம்னா எக்ஸ்பென்சிவா நான் கொடுத்துட்டேன்னா அவங்க திருப்பி நம்ம கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. ஸோ லாப நோக்கத்தோட இல்லாம ஒரு ஒரு விஷயமா கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ₹30 லாபம் இருக்கிற இடத்துல ஒரு ₹3 லாபம் இருக்கட்டும். வெறும் ₹3 இருக்கட்டும். அஃபோர்டபிலிட்டி கிரியேட் பண்ணுவோம். அப்போ அது வந்து பெர்ஃபெக்ட்டா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகும். ஏன்னா அது ப்ராஃபிட்ன்ற ஐடியாவோட நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணோம். இதுல நம்ம ஆர்கனைசேஷன்ல நம்ம எப்படி டிரைவ் பண்றோம்னா, நிறைய ஆர்கனைசேஷன் பிளாஸ்டிக் கிளீனிங் ஒர்க் நிறைய பண்றாங்க. அங்கங்க கிளீனிங் ஒர்க்லாம் பண்றாங்க. நம்மளுடைய விஷன்ல பெர்ஃபெக்ட்டா மைண்ட் செட் பண்ணோம். நானா இருக்கட்டும், என்னுடைய டீம்மேட்ஸ், என்னுடைய வாலண்டியர்ஸ், என்னுடைய நண்பர்கள் யாரா இருக்கட்டும், நாங்க யாருமே குப்பை பொறுக்க மாட்டோம். அப்படின்னு தெளிவா முடிவு பண்ணோம். நாங்க கிளீனிங் ஒர்க்லாம் பண்ண மாட்டோம். எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் அது பண்ணட்டும். வி வில் சப்போர்ட். ஆனா நாங்க பண்ண மாட்டோம். நாங்க அதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஹேபிட் சேஞ்சிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம்.
இதுதான் நம்மளுடைய ஆர்கனைசேஷனுடைய யூஎஸ்பின்னு சொல்வேன் நான். நாங்க நம்ம ஹேபிட் சேஞ்சிங் பழக்கத்தை மாத்துறதுக்கான முயற்சி, அதுவும் நல்ல புது வகையான ஒரு யுக்தியை கையாண்டு கொண்டு போலாம். அப்போ ஒவ்வொரு பர்சனையும் நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது அந்த ஹேபிட் சேஞ்சிங்னால பெர்மனண்டா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையை என்ன பண்ணுவோம், எலிமினேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம முன்னெடுத்து கொண்டு போனது. ஹேபிட் சேஞ்சிங் தான் நம்மளுடைய கீ சக்சஸ். ஸோ நம்ம ஆர்கனைசேஷன் ஒரு பெய்டு ஆர்கனைசேஷன். நம்ம வந்து ப்ரொமோட் பண்றதே வந்து ஒரு ஈவெண்ட்டா ப்ரொமோட் பண்ணி அவங்களுடைய ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்றது தான் நம்மளுடைய நோக்கமா வச்சிருக்கோம். ஸோ அதுல ஹேபிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையை தான் நம்ம வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறோம். ஒரு ஒரு கன்சல்டேஷன் போன மேம், தப்பா நினைச்சிடாதீங்க, ஜென்ரலா சொல்றேன். ஒரு கன்சல்டேஷன் போன நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன். ஒரு டாக்டர் சொல்றாரு பீட்ரூட் சாப்பிட்டா நல்லா இருக்குன்றாரு. அதுக்கான காரணங்கள்லாம் சொல்றாரு. இன்னொரு டாக்டர் சொல்றாரு பீட்ரூட் தயவுசெய்து சாப்பிடாதீங்கன்றாரு. இன்னைக்கு டோட்டலா கன்ஃபியூஷன். இன்னைக்கு எங்க திரும்பினாலும் கன்ஃபியூஷன். 2 பேருடைய பாயிண்ட்டும் கரெக்ட் தான். ஆனா நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிதான், அது விழிப்புணர்வுன்னு எடுத்துக்கிறதா இல்ல அதை வந்து எப்படின்னு புரியல, டோட்டலா கன்ஃபியூசிங் ஸ்டேஜ். அந்த மாதிரிதான் இந்த பிளாஸ்டிக் ஹேபிட்ஸ் கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆனா எல்லா பிரச்சனையும் நம்ம தெரியப்படுத்திட்டு அவங்கள திருப்பியும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பிராக்டிஸா ஒரு ஹேபிட் சேஞ்சிங்கா கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணும், ஒண்ணு ஒண்ணா. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் 1ஆம் தேதி ஆனா நம்ம வந்து இன்னைக்கு ஜிம்மு போகணும்னு நினைப்பாங்க. நிறைய ட்ரோல் ஆச்சு. 1ஆம் தேதி ஜிம்மு ஃபுல்லா எக்ஸிஸ்டிங் பீப்புள் உள்ள போகும்போது ஜிம்ல அவங்களுக்கு இடமே கிடையாது. நெக்ஸ்ட் டே போனா ஜிம்ல யாருமே கிடையாது. ஏன்னா அந்த ஒரே நாள் இப்பெல்லாம் வந்து அரை மணி நேரம் கூட தாங்கல. தெரியாம அந்த சாமி கிட்ட போய் வேண்டிட்டேன் அப்படின்னு சாமி கிட்டே டைரக்டா டிக்ளேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரியாம சொல்லிட்டேன்பா அப்படின்ற. காஃபிக்கு சொல்றேன், காஃபி அடிக்டர்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. டைரக்டாவே டிக்ளேர் பண்றேன், அரை மணி நேரம் கூட தாங்கல, சாரி பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஹேபிட் சேஞ்சிங்ன்றது அவ்வளோ டஃப்பா இருக்கு இன்னைக்கு சிச்சுவேஷன். நம்ம வந்து பொறுமையா ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுத்து ஒவ்வொரு ஹேபிட்டா சேஞ்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அதுல நாங்க சக்சஸும் ஆயிட்டோம். ஸோ இதுதான் அந்த ஆர்கனைசேஷனுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான அடுத்த படி. ஸோ அதனால நாங்க என்ன பண்ணோம், இது வந்து இன்னும் தந்திரமா உள்ள கொண்டு போகலாம் நம்ம ஆர்கனைசேஷன்ல அப்படின்னு முடிவு பண்ணி பிளாஸ்டிக் பாட்டில் தான் மிகப்பெரிய பிரச்சனையா நம்ம பாக்குறோம். அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா, நம்ம சிட்டில இருக்கிற பெரும்பாலான வீட்டுல எல்லா குழந்தைங்களுக்கும் 2 சில்வர் பாட்டில் கூட கொடுத்துருக்காங்க. இருக்கு, அந்த அஃபோர்டபிலிட்டி இருக்கு. ஆனா ரிமோட் வில்லேஜஸ்ல பெரும்பாலும் எல்லா ஸ்கூல்ல வர குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அந்த மாதிரி சில்வர் பாட்டில் அவங்க கிட்ட இல்லவே இல்லை. நாங்க ஒரு டீப் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய ஸ்கூல்ஸ்ல போய் இன்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்பா வந்து ஹெச்எம் ஹெட் மாஸ்டர் இருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ரிட்டையர் ஆனதுனால இந்த ஸ்கூல் அந்த இதெல்லாம் தெரியும் எனக்கு. ஸோ அதனால அதுல போய் நிறைய ஸ்கூல்ஸை போய் பார்த்தோம். ஈராசிரியர் பள்ளி, ஓராசிரியர் பள்ளின்னு சொல்லுவாங்க. அதுல ரொம்ப ரிமோட் வில்லேஜஸ்ல தான் இருக்குது அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம். ஒரு 30 குழந்தைங்க படிக்கிற மாதிரி இருக்கு. அந்த குழந்தைங்கள 90% பாத்தீங்கன்னா 3rd கிரேட் பிளாஸ்டிக்ஸ். நீங்க அக்வாஃபினா பாட்டிலோ இல்ல கின்லே பிஸ்லரி பாட்டிலோ கூட ஒத்துக்கலாம். இந்த கலர் பாட்டில் ஒன்று வருது பாருங்க, 20 ரூபா 30 ரூபா. நீங்க ஆர்டிக்கல்ல இருக்கு, நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் அந்த கை சூட்லயே வந்து 1.5 lakh நானோ பிளாஸ்டிக்ஸ் வந்து டிசால்வ் ஆகுது அந்த தண்ணியில அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அடுத்த தலைமுறைக்கு. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு 17 வயசு ஆகுது, ரேசர் யூஸ் பண்ணுது. என் அண்ணன் பையன் 22 வயசு ஆகுது, இன்னும் ரேசர் யூஸ் பண்றான், தாடி மீச வரல. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்றது மிகப்பெரிய பிரச்சனை அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல ப்ராப்பர் ட்ரைனிங்ஸை கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணோம். அது கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கான உள்நோக்கம் இருக்கு. ஏன்னா நம்ம நம்ம அப்பா அம்மாலாம் நம்ம பேச்சு என்னைக்குமே கேட்டது கிடையாது, இன்னைக்கும் கேட்கறது கிடையாது. ஆனா நம்ம ஜென்ரேஷன் தான் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன்ல இருக்கிறோம் கிட்ஸோட, ரொம்ப எமோஷனலா இருக்கிறோம். அது யார் குழந்தையா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஸோ நாங்க என்ன முடிவு பண்ணணும், இந்த அஃபெக்ஷனை வந்து என்கேஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா அடல்ட்டுக்கான நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வருது. இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே இப்போ மஞ்சப்பை திட்டம் ஃபெயிலியர் தானே. அந்த வெண்டிங் மிஷின்ல போய் பார்த்தா ஒரே ஒரு மஞ்சப்பை தான் ஒருத்தர் வாங்கி எடுத்திருக்கிறாரு. ஒரு நாளெல்லாம் நிக்குது பீச்ல. எவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு பேர் போறாங்க. ஆனா அது எல்லாமே ஃபெயிலியர் தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா மேலுக்கு பயங்கர மென்டல் ப்ரெஷர் இருக்கு. அதனால இந்த இதுக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு அவங்களுக்கு டைமே கிடையாது.
ஸோ நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, இப்ப என் வீட்ல இருந்து, இப்ப என் பையன் ஹெல்மெட் போட்டு தான் நீ போகணும்னு சொல்லிட்டான்னா, நான் மாறவே மாட்டேன். அப்படிதான் ஒவ்வொரு பேரண்ட்டையும் நான் பார்க்குறேன். இந்த குழந்தைங்க சொல்லிட்டாங்கன்னா, அத வந்து மனசுல ஆழமா பதிய வச்சு, அவங்க வந்து ஃபர்தரா அவங்க செய்றதே கிடையாது. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயுமே நான் பார்க்குறேன். ஸோ அதனால நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, இந்த கிட்ஸுடைய எமோஷன்ஸ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், என்கேஷ் பண்ண ஆரம்பிப்போம். இது எந்த அளவுக்கு சொசைட்டில இம்பாக்ட்ட குடுக்குதுன்னு முடிவு பண்ணோம். அத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்க ஒரு கிளியர் ட்ரெய்னிங் செஷன வந்து நாங்க கிரியேட் பண்ணி, அந்த ட்ரெய்னிங் செஷன வந்து ஸ்கூல்ஸ்ல அ ஈராசிரியர் பள்ளி, ஓராசிரியர் பள்ளி, கரூர்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து கும்மிடிப்பூண்டியில ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்கூல் பண்ணோமா சார்? 5 ஸ்கூல் கிட்ட பண்ணோம். கரூர்ல கிட்டத்தட்ட 50 ஸ்கூல் தாண்டிட்டாங்க. ஈரோட்லயும் ஆல்மோஸ்ட் 16 ஸ்கூல் தாண்டிட்டாங்க. அந்த ஸ்கூல்ஸ்ல போய் நாங்க வந்து ஒரு கிளியர் ட்ரெய்னிங் ஒரு 45 மினிட்ஸ் வந்து குழந்தைங்க எப்படின்னா, அவ்ளோ அ தெளிவா அந்த இன்டராக்டிவா எங்களோட இருப்பாங்க. அந்த மாரி ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரெய்னிங்க கிரியேட் பண்ணோம். அந்த ட்ரெய்னிங்க நாங்க வந்து பண்ணும்போது, அந்த குழந்தைங்க வீட்ல போய் என்ன நடக்குதுன்னா, நேரா வீட்டுக்கு போனவுடனே, "உனக்கு ஏன் இது தெரியலன்னு?" கேக்கும். அப்பா அம்மாட்ட. "உங்களுக்கு ஏன் இத நீ என்ட்ட சொல்லல? இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு." அவ்ளோ கிளியரா எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. சில குழந்தைங்கலாம் பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சது. அதாவது தவல. பிளாஸ்டிக் குடத்தெல்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சதுங்க. இப்படி எங்களுக்கு நெறைய ஃபீட்பேக் வந்துச்சு. குழந்தைங்கலாம் ரொம்ப அக்ரஸிவா வீட்ல போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு பெரிய சக்சஸா பார்த்தோம். எப்படி நாங்க சக்சஸ்னா, நாங்க போறதுக்கு முன்னாடி சார்லாம் இருந்தாங்க. நாங்க போறதுக்கு முன்னாடி அந்த டிஓ எங்களுக்கு முன்னாடி ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்திருக்காங்க 25த் ஸ்கூல்ல. என்னடா நடக்குது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல? இந்த மாரி குழந்தைங்க நெறைய நெறைய டீச்சர்ஸ், நெறைய பேரண்ட்ஸ்லாம் வந்து நெறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வெளியில பேசப்பட ஆரம்பிச்சது. அதுவுடைய தாக்கம் கலெக்டர் வரைக்கும் போச்சு. ஈவன் டிஓ வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து ஒரு ஸ்கூலுடைய புரோகிராம் ஃபுல்லா பார்த்தாரு. ஸோ அது மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளான கிரியேட் பண்ணி, அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த குழந்தைங்கள பெஸ்ட் லிசனரா மாத்தணும் அப்டின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நாங்க பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அதனால ட்ரெய்னிங் தான் ஃபர்ஸ்ட்டா நாங்க அ முன்ன கொண்டு போனோம். அதுக்கு அடுத்து ஒரு 700 எம்எல் பாட்டில் 304 கிரேட் அதாவது ஃப்ளாஸ்க்குக்கு யூஸ் பண்ற கிரேட் பாட்டில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட்டா குடுக்க ஆரம்பிச்சோம். அதுல நம்ம ஸ்லோகன் குளோபலா ஒரு ஸ்லோகன் வச்சிருக்கோம். சேஞ்ச் யுவர் ஹேபிட், ஸ்டாப் யூசிங் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஸோ அந்த ஸ்லோகன அந்த குழந்தைங்களுக்கு பழக்கத்த மாத்துங்க, நெகிழிய பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி, அந்த ஸ்லோகன சொல்லிக் குடுத்து, அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பாட்டில வந்து நம்ம குடுத்தோம். கிஃப்ட்டா குடுத்தோம். விச் இஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டே ஆல்மோஸ்ட் ₹160 வருது. வெளியில அந்த பாட்டில் வாங்குனா ₹240. ஒரு எக்ஸ்பென்சிவ் ஈவென்ட் தான். ஆனா, அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் எடுத்துட்டோம். சக்சஸ்ஃபுல்லா 3000 கிட்ஸ் தாண்டி இருக்கிறோம். லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல. 3 மந்த்ஸ்ல. அ இந்த இந்த அகாடமி ஸ்டார்ட் ஆன பிறகு, வி ஆர் பிளானிங் ஆல்மோஸ்ட் புரொடக்ஷன்லயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 16, 17,000 பாட்டில்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த வருஷம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஆல்மோஸ்ட் வி பிளான்ட் 5 லேக் கிட்ஸ நாங்க வந்து டார்கெட் பண்ணி போறோம். அதுக்கான முயற்சி தான் இந்த வாலண்டியரிங்லாம். ஏன்னா நெறைய ட்ரெய்னர்ஸ் தேவ. நெறைய ஃபீல்ட் ஒர்க்ல பண்ணக்கூடிய நெறைய நண்பர்கள் தேவ. ஸோ அதனால டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நெறைய மீட்டிங்ஸ் நடத்தி நெறைய ட்ரெய்னர்ஸ உள்ள கொண்டாரலாம். எல்லா ட்ரெய்னர்ஸுக்குமே பேமெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஸோ அவங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும், அந்த குழந்தைங்களோட ரொம்ப எமோஷனலாவும் கனெக்ட் ஆயிடுவாங்க. ட்ரெய்னிங் செஷன்லாம் அவங்களுக்கு இருக்கு. அது முடிச்ச பிறகு அவங்க ஸ்கூல்ல போய் ட்ரெய்னிங் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே கேட்டகரி இருக்கு. டெசிக்னேஷன்ஸ் இருக்கு. அந்த டெசிக்னேட்டட் பீப்பிள் வந்து அத அ கிளீனா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணி, அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் வொர்க்க நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப அக்ரஸிவா பேசுறது, எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீட்பேக் கிடைச்சது. அ எல்லா பேரண்ட்டும் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நான் பண்ண அந்த 3000 கிட்ஸ் உடைய வீட்லயுமே, ஆல்மோஸ்ட் ஒரு 10-15% வந்து அவங்க வந்து ரெட்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அந்த குழந்தைங்க திருப்பி திருப்பி சொல்லுது. அந்த குடுத்த பாட்டில்லயுமே நாங்க வந்து ஸ்லோகன பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுங்க எப்போ கையில வச்சிருந்தாலுமே அந்த ஸ்லோகன பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மனசுல நினைவு இருந்துகிட்டே இருக்கும். நாங்க பண்ண எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே டீச்சர்ஸ், ஹெச்எம்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஏன்னா, இத வந்து ஒரு கிளாஸாவே எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து அவங்க நம்ம பண்ண அந்த ஆர்கனைசேஷன் உடைய விஷயத்த வந்து அவங்க ஒரு 10 மினிட்ஸ் நினைவுபடுத்துறாங்க. நம்ம இப்படிலாம் இருக்கணும், மாறக்கூடாது, மாறக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது எங்களுடைய பிரஷர். அதனால அது ஒரு பெரிய சக்சஸா பார்க்குறோம். ஸோ இந்த எமோஷன நாங்க என்ன பண்றோம், அந்த பாட்டில்ஸ் குடுத்த பிறகு ட்ரெய்னிங் முடிச்ச பிறகு, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாரும் பாட்டில்ஸ் குடுக்குறோம். இந்த பாட்டில்ல அந்த குழந்தைங்கள வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, ஆர்கனைசேஷன் லோகோ முன்னாடி நிக்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்குறோம். ஜிபிஎஸ் எனேபிள்டு கேமரால ஒரு ஃபோட்டோ எடுக்குறோம். ஏன்னா நம்ம கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து ட்ரூ வாரியர்ஸ்ன்னு ஒரு டைட்டில் கிரியேட் பண்ணியிருக்கோம். அத வச்சு தான் நாங்க போறோம். ட்ரூ வாரியர்ஸ்
டு ஸ்டார்ட் அகெயின்ஸ்ட் தி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஏன்னா அடுத்த தலைமுறை எப்படிலாம் வந்து வேகமா வந்து அதை பயன்படுத்துறதை நிறுத்த போறாங்கன்றது தான் சேலஞ்சு. ஸோ இந்த ட்ரூ வாரியர் டைட்டில்ல நம்ம வந்து ஒரு 1 lakh கிட்ஸ் ரீச் பண்ண பிறகு நம்ம கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டு போறோம். எல்லா கிட்டுமே வந்து ஒரு பார்ட்டிசிபெண்டா அதுல இருப்பாங்க அந்த குரூப் ஈவெண்ட் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல. ஸோ அதுக்காக ஒரு போட்டோ எடுக்கிறோம். ஆஸ் பர் நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் இந்த லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் எல்லாமே கேப்சர் ஆயிடும். ஸோ அதுதான் ப்ரூஃப் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு அடுத்து இந்த குழந்தைங்க முன்னாடியே சொல்லி கொடுத்துருவாங்க. சார்லாம் முன்னாடியே சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த பழக்கத்தை மாத்துங்க, நெகிழியை பயன்படுத்தாதீங்க, சேஞ்ச் யுவர் ஹேபிட், ஸ்டாப் யூசிங் பிளாஸ்டிக்ன்றது அந்த குழந்தைங்க பாட்டில வச்சுக்கிட்டு அந்த ஸ்லோகனை சொல்லும். எங்களுடைய இன்ஸ்டா பேஜ் நீங்க நாங்கள் கொடுக்குறோம், நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. எல்லா ஆக்டிவிட்டியும் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கண்டினியூஸா வந்து இந்த குழந்தைங்க ஸ்லோகன் சொல்றத நாங்க வீடியோ எடுத்தோம்ல, அந்த வீடியோ என்ன பண்ணோம், சோசியல் மீடியால ஃபுல்லா ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ எல்லாருக்குமே சோசியல் மீடியால இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சோசியல் மீடியா அல்கரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்க யாராவது ஒரு நல்ல அழகான பிள்ளை டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா கூட, நீங்க அடுத்த நிமிஷமோ இல்ல ஒரு நாளோ இல்ல ஒரு மாசமோ ஒரு வருஷம் கழிச்சு கூட அந்த போன் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ஓபன் பண்ணீங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளையுடைய அடுத்த பாட்டு ஏதாவது இல்ல அடுத்த டான்ஸ் ஏதாவது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ அப்படிதான் அந்த அல்கரிதமே ஒர்க் ஆகும். இதுதான் நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு ஆயுதமா கையில எடுத்தோம். இந்த குழந்தைங்கள்ட்ட நாங்க போஸ்ட் பண்றோம். யாராவது தெரியாம ஒரு குழந்தையுடைய ஸ்லோகனை வந்து சேஞ்ச் யுவர் ஹேபிட், ஸ்டாப் யூசிங் பிளாஸ்டிக்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்துட்டா போதும், அவங்க அந்த இன்ஸ்டாகிராமை வந்து அன்இன்ஸ்டால் தான் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு குழந்தை வந்து ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய இப்ப ஷேர் சாட்ல எல்லாம் 15 மில்லியன் ரீச் ஆகுது எங்களுக்கு. என்னன்னா ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல குழந்தைங்க பேசுறாங்க, இந்த மழலை குழந்தைங்க பேசுறாங்கன்றத பார்த்து நம்மளுடைய இனிஷியேட்டிவ்ல கொஞ்சமாவது மாற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ட்ரை, அது பெரிய சக்சஸ் ஆச்சு எங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கூல் ப்ரோக்ராமே இப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணோம். அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. அது வந்து ஹவுஸ் மீட்டிங்னு ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஹவுஸ் மீட்டிங் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. ஹவுஸ் மீட்டிங்ஸ் வந்து நிறைய நீங்க வாலண்டியர்ஸ் யார் வேணாலும் அந்த ஹவுஸ் மீட்டிங்ஸை வந்து எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்குமே பேமெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஹவுஸ் மீட்டிங்ஸ்ல எதுவுமே கிடையாது. ஒரு வீட்டில் போய் அவங்கள ஒரு குரூப் கேதரிங் மாதிரி பண்ணிட்டு அந்த வீட்டில் அவங்க டெய்லி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கோ தன் கணவருக்கோ இல்லை உங்களுக்கோ எதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படின்றத தெளிவா புரிய வைப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா மறந்துருப்பீங்க. அதை எல்லாத்தையும் தெளிவா உணர வைப்பாங்க. அது பிறகு ஒரு ஹேபிட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. இதுதான் இந்த ஹவுஸ் மீட்டிங் உடைய கான்செப்ட். இதுல 2-3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன், சும்மா ஜஸ்ட் புதுசா வந்தவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யாரோ ஒருத்தர் வந்து பான் பெல் இந்த ஹார்ன் அடிக்கிற சவுண்டு, அப்புறம் வந்து டிவிஎஸ் 50 எம்ஐடில எல்லாம் வந்து பால் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பால்காரர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பால்காரர் எங்க போனாருன்னு தெரியல, அவர் மறைஞ்சிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நிறைய இடத்துல பாக்கெட் பால், டெய்லி போய் கவர் பால் வாங்கின பழக்கமும் இருந்துச்சு. இப்ப டெய்லி கூட வாங்குறது கிடையாது. இல்ல இதெல்லாம் எல்லாம் நாளுக்கு நாள் மறைஞ்சுக்கிட்டே வருது. அந்த பால்காரங்க எல்லாம் எங்க அந்த மாடு இருக்கு, பால் கறந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு டைரக்டா ஊத்துறது இல்ல. யாரோ அதிகமா பணம் தரேன்னு சொல்லி கொண்டு போய் வேற இடத்துல ஊத்துறாங்க. அது எங்கேயோ போய் எல்லாம் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு திருப்பியும் கவர் பாக்கெட் பாலா வருது. அதுல நாங்க பாக்குற பெரிய பிரச்சனை என்னன்னா, எங்க வீட்ல இருந்தே நான் சொல்றேன். ஒரே டைமா 4-5 கவர் வாங்கிடுறோம். அது ஃப்ரிட்ஜ்ல வச்சா கெட்டு போகுது. 2 நாள் தாங்காது, ஃப்ரிட்ஜ்ல வச்சா கெட்டு போகுது. எல்லா வீட்லயும் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ஹவுஸ்ல வந்து இந்த பிரச்சனை இருக்கு. எல்லாம் ஃப்ரீசர்ல போட்டுடுறீங்க. அது ஐஸ் கட்டியா மாத்துறீங்க. திடீர்னு உங்க குழந்தையே வந்து காஃபி கொடுங்க, இல்ல பூஸ்ட குடு அப்படின்னு ஏதாவது கேட்கறாங்க. உங்க ஹஸ்பண்ட் ஒரு டீ கொடுங்கன்னு கேட்டா, நீங்க உடனே ஒரு தண்ணிய வந்து பாத்திரத்துல கொதிக்க விட்டு, அத பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதுல போடுறீங்க. அதுல கிட்டத்தட்ட 10ல இருந்து 15% அது பயோ பிளாஸ்டிக்னாலுமே பிளாஸ்டிக் தான். இந்த டபர்வேர் பிளாஸ்டிக், அது பிளாஸ்டிக் இல்ல, அதெல்லாம் கிடையாது. எல்லாமே பிளாஸ்டிக் தான். அந்த பால் நீங்க அது கட்டியா கரைஞ்சு அந்த ஐஸ் கட்டி கரையறதுக்கு முன்னாடியே அந்த பிளாஸ்டிக் வந்து ஃபுல்லா அதுக்குள்ள மிக்ஸ் ஆயிரும். பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் ஹார்லிக்ஸ், மைக்ரோ பிளாஸ்டிக் காஃபி, மைக்ரோ பிளாஸ்டிக் டீ தான் நீங்க குடுக்குறீங்க. ஸோ ஒரு அந்த ஆய்வுல சொல்றாங்க கிட்டத்தட்ட 1% வந்து பிரெஸ்ட் மில்க்லயே வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. கரெக்ட்டா மேம்? சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம டெய்லி குடிக்கிறதே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1லாம் கிடையாது. டெஃபினட்டா 10%க்கு மேல பக்கா மைக்ரோ பிளாஸ்டிக் பால தான் நம்ம வந்து எடுத்து குடிக்கிறோம்.
அது இல்லாம நெறைய வீட்ல நாங்க பார்க்கும்போது, நெய் டப்பா ஒரு பெரிய பிரச்சனையா பார்த்தோம். எல்லார் வீட்லயும் நெய் டப்பா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நெய் ஊத்தணும். அந்த எலும்புலலாம் சவுண்ட் வரத நிறுத்தணும் அப்படின்னு யாரெல்லாமோ சொல்றாங்க. இந்த ஷர்மிளாக்கு தான் கிரெடிட் குடுக்கணும் ஃபர்ஸ்ட் டாக்டர் ஷர்மிளாக்கு. அவங்கலாம் இத சொல்லவே நெறைய பேர் நெய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நாங்க பார்த்த எல்லார் வீட்லயுமே நெய் டப்பா கீழ கருப்பா இருக்குது. வளைஞ்சு கிழஞ்சு இருக்கு. என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா, எல்லாருமே அப்படியே எடுக்க வேண்டியது, ஸ்டவ்ல சூடு பண்ண வேண்டியது, ஊத்த வேண்டியது, திருப்பி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிர வேண்டியது. அ அப்ப அந்த கீழ இருக்கிற பிளாஸ்டிக் உருகாதா? அதுல இருந்து மிக்ஸ் ஆகாதா? சுத்தமா அந்த நினைவே இல்ல. அப்ப எல்லாமே கலர் கலரா வெஜிடபிள் கட்டர். நெறைய வீட்ல நாங்க பார்க்கும்போது வெஜிடபிள் கட்டர் ஒரு பெரிய ப்ராப்ளமா பார்த்தோம். எல்லாம் கலர்ஃபுல் கட்டர் வச்சிருக்காங்க. ஒரு 1 வருஷம் பழமையான ஒரு கட்டர எடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல பள்ளம் பள்ளமா இருக்கு. கன்ஃபார்மா நீங்க கட் பண்ணும்போது ஏதாவது ஒரு வெஜிடபிள்ல அது மிக்ஸ் ஆயி, அத உருக்கி, அத வந்து அழகா வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணி நீங்க உங்க குழந்தைங்களுக்கு குடுத்துருப்பீங்க. சோ இந்த மாரி நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கு எங்களுக்கு. இது எல்லாமே இந்த ஹவுஸ் மீட்டிங்ஸ்ல தெளிவா சொல்லுவாங்க. தெளிவா சொல்லி, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க தான் இனிஷியேட் பண்ணணும்ன்றத வீட்ல இருக்கிற விமென்க்கு டீச் பண்ணுவாங்க. டீச் பண்ண பிறகு நாங்க ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி ரொம்ப குழப்பம்லாம் நம்ம வாலண்டியர்ஸோ இல்ல நம்மளோ நானோ குழப்பக்கூடாது. இதெல்லாம் புரிதலுக்காக சொல்லணும். ஆனா, இந்த வருஷம் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். அந்த ரெசல்யூஷன் என்ன அப்டின்னா, இந்த வருஷம் நம்ம வந்து ஒரே ஒரு பிளாஸ்டிக்க மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணுவோம். நம்ம லைஃப்ல இருந்து. ஏன்னா, ஃபர்ஸ்ட் அதுல நம்ம ஸ்ட்ராங்கா அந்த ஹேபிட் சேஞ்சிங்ல இருந்தா, சக்சஸ்ஃபுல்லா அடுத்த விஷயங்கள நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிறலாம். சோ, அதனால நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, ஒரு பெரிய பொருள கொண்டு போய் குடுத்தா உடனே எலிமினேட் பண்றதுக்கு தயக்கப்படுவாங்க. சோ, ஃபர்ஸ்ட் பிரச்சனையா நாங்க பார்த்தது கன்டென்ட். இந்த சோசியல் மீடியால யாருமே பேசாத கன்டென்ட். ஆனா, ரொம்ப மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒரு விஷயம். எதுன்னா, பட்ஸும், பிளாஸ்டிக் பிரஷ்ஷும் தான். ஏன்னா 99% வந்து அ 2மே ரீசைக்கிள்க்கே போறதில்ல. ரீசைக்கிள்ன்றதே வந்து நம்மளுடைய கண்ட்ரில பார்த்தீங்கன்னா, ஒரு 15, 20 டேஸ் கழிச்சு தான் எங்கேயாவது எடுக்குறாங்க. இந்த பிரஷ்ஷும், பட்ஸும் அப்படி கிடையாது. மண்ல விழுந்து கால் மிதிப்பட்டாலோ, இல்ல ஒரு பறவை ஏதாவது மிதிச்சா கூட மண்ணுக்குள்ள புதைஞ்சிரும். அது பிறகு அது மிதிபட அது உள்ள போயிட்டே இருக்கும். நீங்க ரீசைக்கிளுக்குன்னு அத எடுக்கவே முடியாது அத. சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா நாங்க பார்த்தோம். பட்ஸும், பிரஷ்ஷும். அதுல பட்ஸ் கூட வந்து கொஞ்சம் பேர் தான் யூஸ் பண்றாங்க. அந்த ப்ராபபிலிட்டி எடுத்து பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா பிரஷ் வந்து ஓரல் கேர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு மனிதனுடைய இறப்புல தான் அது நிக்குது அது. சோ நீங்க சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படியும் ஒரு 2,00,00,000 பேர் இருப்பாங்களா சார்? அ 2,00,00,000 பேர் இருப்பாங்க. ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 crore கூட வச்சுப்போமே. ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை ஒருத்தர் பிளாஸ்டிக் பிரஷ்ஷ வந்து மாத்துறாரு அப்படின்னா, வருஷத்துக்கு 4 முறை மாத்துறாரு. கிட்டத்தட்ட 4,00,00,000 பிரஷ் 99% ரீசைக்கிளிங்க்கே போறதே கிடையாது. இது எங்கேயோ ஒரு இடத்துல போய் லேண்ட்ல விழும். இல்லன்னா அது அடிச்சு கடல்ல போய் சேரும். சோ நம்ம என்ன பண்ணோம், இந்தியா ஃபுல் இந்த பிரச்சனைய பார்த்தோம். சோ அதனால நாங்க என்ன பண்ணோம், இந்த விஷயத்த அவேர்னஸ் குடுப்போம். ஒரு ஹேபிட்ட மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. அப்படின்றத ஸ்ட்ரிக்ட்டா வலியுறுத்தி, நம்ம போற வாலண்டியர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள போன உடனே நாங்க அ முதல்ல சொல்றதே வந்து, "உங்ககிட்ட இருக்கிற பிளாஸ்டிக் பிரஷ்ஷ வாங்க தான் வந்தோம்ன்னு" சொல்லுவோம். எல்லாரும் ஒரு மாரி தயக்கமா பார்ப்பாங்க. "என்ன பிளாஸ்டிக் பிரஷ் எதுக்கு வாங்க வந்தேன்னு?" அது பிறகு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் பிரஷ்ஷ வாங்கிட்டு, நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்டான பேம்பு டூத் பிரஷ். Amazonல 50 வெளிலலாம் 70 அந்த மாரிலாம் விக்கிறாங்க. Amazonல 50 கம்மி கிடையாதுன்னு நெனைக்கிறேன். 50, ₹55 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. நம்ம வந்து ₹30க்கு தான் குடுக்குறோம். ஏன்னா அந்த அஃபோர்டபிலிட்டி இருக்கணும் அப்படின்றது. அதுல வந்து ஒரு குட்டி ப்ராஃபிட் இருக்கு. அந்த ப்ராஃபிட் தான் நம்ம என்ன பண்றோம், யார்ட்டயுமே போய் டொனேஷன்னு கேட்கறது கிடையாது. நீங்க டொனேட் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்காமலே, நாங்க என்ன பண்ணோம், ஸ்டார்ட்டிங்ல ஸ்பீட் அப் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ இதனால ஒரு ஹேபிட் சேஞ்சிங் நடக்குது. அந்த ஹேபிட் சேஞ்சிங்னால ஒருத்தர வந்து பெர்மனன்ட்டா அந்த பிளாஸ்டிக் பிரஷ்ஷ எலிமினேட் பண்றோம். ஏன்னா அவங்க வந்து ப்ராமிஸ் பண்றாங்க, நாங்க திருப்பி எடுக்க மாட்டோம்ன்னு. அதுக்கு அடுத்து அவங்களுக்கு அந்த பேம்பு பிரஷ் அவங்க கையில குடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆல்மோஸ்ட் கிராஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 680 பிளஸ் ஃபேமிலீஸ் வந்து இந்த 3 மந்த்ஸ்ல 3 மந்த்ஸ் கூட கிடையாதுல்ல. 2 1/2 மந்த்ஸ்ல 683 ஃபேமிலீஸ வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் டோட்டலா. அவங்களுடைய லைஃப்லயே வந்து இன்னொரு முறை பிளாஸ்டிக் பிரஷ்ஷ யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா பிரஷ்ஷஸையும் வாங்கிட்டோம் நாங்க. இது எப்படின்னா, அன் 99% கூட கிடையாது. 100% வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லா ஃபேமிலிலயும். ஸோ அந்த சக்சஸ் ரேஷியோ வந்து எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒருத்தரையும் பெர்மனன்ட்டா எலிமினேட் பண்றோம். ஒரு முறை கிடையாது. அந்த அஃபோர்டபிலிட்டி இல்லாத ப்ராடக்ட்டா இருந்தா, டெஃபினட்டா வந்து அது வாங்க மாட்டாங்க. ஒரு ₹30ன்றதுனால வாங்குறாங்க. அது கூட எந்த கவர்ன்மெண்ட் வந்தாலும் சரி,
அந்த கவர்மெண்ட் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா டைமண்டுக்கு 2%, இந்த பேம்பு சஸ்டைனபிள் ப்ராடக்ட்டுக்கு 18%. உங்களுக்கு ரூ. 30 வருதுன்னா கிட்டத்தட்ட ரூ. 5 90 காசு கிட்டத்தட்ட வந்து ஜிஎஸ்டிக்கே போகுது. ஒரு பை ஒரு செல்லுக்கு. அதனால அதுக்கெல்லாம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் சீப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்றது எங்களுடைய ஆசை. இது இது வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்றதுனால இந்த ஒரு ஹேபிட் ரொம்ப ஈஸியான ஹேபிட் பாத்தீங்களா? அது ஃபர்ஸ்ட் அந்த ஈஸியான ஹேபிட்ட அவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது பெரிய சக்சஸா நாங்க பாக்குறோம். இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ 693ன்றது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வி பிளான் டு ரீச் 5 lakh ஃபேமிலிஸ் த்ரூ வாலண்டியர்ஸ் த்ரூ விஷுவல். த்ரூ விஷுவல் அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நீரஜ் இளங்கோன்றவங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. டாடா காஃபி இதுல பெரிய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், பெஸ்ட் எடிட்டர். அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு 46 செகண்ட்ஸ் ஒரு 8 lakhs பட்ஜெட்ல ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து ஒரு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர்னா அவங்களுக்கு தெரியும்ல எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி. அவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பண்ணும்போது அந்த 45 செகண்ட்ஸ்ல எப்படி கன்க்ளூட் பண்ணணுன்ற ஐடியா இருக்கும். எனக்குமே உண்டு, அவங்களுக்கும் உண்டு. ஸோ அதனால ரொம்ப வெல் பிளான்டா அந்த எக்ஸிகியூஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதை முடிச்ச பிறகு நீங்க இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு பாருங்க, இர்ஃபான் ஒரு ஷவுட் அவுட் கொடுத்திருப்பாரு. இப்படி இந்தியால இருக்கிற அத்தனை ஆல்மோஸ்ட் நாங்க வந்து 2633 இன்ஃப்ளூயன்சர்ஸை பிக் பண்ணிருக்கோம் இந்தியா ஃபுல்லா. இவங்க எல்லாருமே வந்து அந்த பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டிஎம் ஃபார் பெய்டு ப்ரொமோஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் பே பண்ணா ப்ரொமோட் பண்ணுவாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்காக ரிவ்யூ பண்றது, ஏதோ ஒன்று இப்போ இர்ஃபான் எடுத்துட்டீங்கன்னா பரோட்டா கடை, பிரியாணி கடைன்னு ரிவ்யூ பண்றது. இது வரைக்கும் அவர் ஹிஸ்டரியிலே வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்காக ஒரு ஒரு ஷவுட் அவுட் பண்ணதே கிடையாது. இப்போ நாம போய் பேசும்போது உடனே அக்செப்ட் பண்றாங்க. ஸோ இப்படி விஷுவலாவும் அந்த ஹேபிட் சேஞ்சிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்ஃப்ளூயன்சஸ் நம்ம தான் இன்ஃப்ளூயன்சர். மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புளையும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியாச்சு. அவங்க சக்சஸ்ஃபுல்லா எல்லாருமே ஷவுட் அவுட் பண்ண போறாங்க. யாரும் இல்லைன்னு சொல்ல போறாங்க. அப்படின்னா அவங்க பிளாஸ்டிக் வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ யாருமே அதை செய்ய மாட்டாங்கல்ல. எல்லாருமே வந்து உடனே அக்ரி பண்ணி நாங்க பண்றோம். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்க பண்றோம். ஈவன் என்ன சொல்றது, ப்ரொமோஷனல் காஸ்ட் கூட ரொம்ப அஃபோர்டபுளா எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு கொடுத்தா போதும். ஏன்னா மேக்கிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதனால அந்த பேமெண்ட்டை கூட ரெடியூஸ் பண்ணி நிறைய பேர் வராங்க. ஸோ நீங்க எங்க திரும்பினாலும் அடுத்த 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா விஷுவலாவே வந்து பயங்கரமான அட்டாக் இருக்கும். நிறைய பேர் வந்து அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஹேபிட் சேஞ்சுக்குள்ள வருவாங்க. ஸோ 2 விதமா நம்ம போறோம். ஒன்னு வந்து வி வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஒரு வாலண்டியர்ஸ். மிகப்பெரிய இந்த ஆர்கனைசேஷன்ல மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா ஒரு 1.5 lakh வாலண்டியர்ஸை கிரியேட் பண்ணணும் ஓவர் த பீரியட். ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஒரு 1.5 lakh வாலண்டியர்ஸ் ஃபுல் டைமாவும் பார்ட் டைமாவும் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஒர்க் தான் இப்போ இங்க சென்னையில் இது ஃபர்ஸ்ட் மீட்டிங். இனிமேல் கண்டினியூஸா நடக்கும். நிறைய அடுத்த பேட்ச் இப்பவுமே 150 பேருக்கு மேல ரிஜிஸ்டர் ஆயிருக்கிறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆட்ல எங்களுக்கு எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகணும்னு கரெக்டான ஒரு ஐடியா இல்லை. இப்போ வி ஆர் வெல் பிளான்டு. அடுத்த பேட்சை வந்து எப்படி நம்ம கூப்பிடணும், என்ன பண்ணணும். எல்லாருமே வந்து என்ன சொல்றது, ஃபுல் டைமா வாலண்டியரா வந்துருவாங்கன்றது எங்களுக்கு அது சாத்தியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒருத்தரும் அந்த இன்டென்ஷனலோட அவங்கள பாக்குறவங்களோ நியர்பைல இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வந்து இதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க, இதை பத்தி சொல்ல ஆரம்பிப்பாங்க, இந்த ஆர்கனைசேஷனை பத்தி பேச ஆரம்பிப்பாங்கன்றது எங்களுடைய நம்பிக்கை, பயங்கரமான நம்பிக்கை. ஸோ அதனால இந்த வாலண்டியர்ஸ் எக்ஸ்பான்ஷன்றது மிகப்பெரிய அளவுல இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பெய்டு ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த பெய்டு ஆர்கனைசேஷன் இது வந்து ட்ரஸ்ட் கிடையாது, சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கிடையாது. இது வந்து ஒரு செக்ஷன் 8 கம்பெனி. உங்களுக்கு செக்ஷன் 8 கம்பெனி பத்தி தெரியல, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா யூடியூப்ல நிறைய ஆடிட்டர்ஸ் இதை பத்தி போஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் ஏ ஃபவுண்டர் நானே ₹1 அதுல இருந்து எடுக்க முடியாது. இதுதான் முக்கியமா நீங்க பார்க்கணும். ஒரு ஃபவுண்டரா நானே கூட அதுல இருந்து ₹1 எடுக்க முடியாது. செகண்ட் திங், இந்த ஆர்கனைசேஷனை க்ளோஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் அது ஆரம்பிச்சா அந்த ஆரம்பிச்சவருடைய நோக்கத்தோட செயல்பட்டு தான் ஆகணும். அது நான் இல்லைனாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு எலிமினேட் ஆனாலும் அது வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. அடுத்த தலைமுறை யாராவது கையில எடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா சொல்லணும்னா அடுத்த தலைமுறையில நிறைய பேர் ரெடி ஆயிட்டாங்க வேற. கிட்ஸ் எல்லாம் ஒரு பிடெக் முடிச்ச பிள்ளை எல்லாம் அப்படி நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த ஆர்கனைசேஷனை கையில் எடுப்பாங்கன்ற முழு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால இது ஒரு வெல் பிளான்டா நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் இந்த ஆர்கனைசேஷனை. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சிருக்கோம். அந்த கம்பெனி நான் தான் டைரக்டர். ஸோ அந்த கம்பெனில தான் நம்ம வந்து இந்த சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸை வந்து பயங்கரமா சேல்ஸ் பண்றோம். ஏன்னா அமேசான்ல, பிளிப்கார்ட்ல, மீஷோல எல்லாத்துலயுமே லிஸ்டிங் வரப்போகுது. ஸோ அதுல இருந்து நம்ம மிகப்பெரிய ப்ராஃபிட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும்.
ஏன்னா ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிக்கும், ஒரு இன்ஃப்ளூயன்சரா பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது மூலமா நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் நிறைய சேல் ஆகும். ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ சேல் ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், வாலண்டியர்ஸ் பேமெண்ட்டை நம்ம கொடுக்க முடியும். வெறும் டொனேஷனை மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ணவே முடியாது. அது வந்து நான் ரொம்ப அகேன்ஸ்டா பாக்குறேன் நான். எப்படின்னா இந்த டொனேஷன் அப்படின்னாவே தவறான ஒரு கண்ணோட்டத்தோட தான் பாக்குறாங்க எல்லாருமே. டொனேஷன் போய் கேட்டாவே அது வந்து ஏதோ தப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு இப்போ. ஏன்னா நிறைய ஸ்கேம்ஸ்லாம் நடக்கிறதுனால. அதனால நான் பர்டிகுலரா எப்படி முடிவு பண்ணேன்னா, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட்ஸை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அது பிறகு ஒரு ஆர்கனைசேஷனை ஃப்ளோட் பண்ணேன். வெல் பிளான்ட் எக்ஸிகியூஷன் அது எல்லாமே. அந்த ஆர்கனைசேஷன் ஃபுல் சப்போர்ட் அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் கொடுக்குது. இவ்வளவு தூரம் இனிஷியேட் பண்ணி கொண்டாந்ததுக்கு எங்க ஆர்கனைசேஷன்ல மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75,000-80,000 ருபீஸ் தான் இது வரைக்கும் வந்திருக்கும். ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஆக்டிவ் ஆச்சு. நேத்து தான் QR கோடு எல்லாமே எங்களுக்கு ஜென்ரேட் ஆச்சு. ஸோ நாங்க அதை நம்பாமலே இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஏன்னா அது இல்லைன்னா அதை மட்டும் நம்பி இருந்தா, டொனேஷனை மட்டுமே நம்பி நீங்க எனக்கு கொடுங்க, நாங்க இந்த மாதிரி பண்றோம்னு போய் கேட்கறது எங்களுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. அதை வச்சு நம்ம பண்ணக்கூடாது. ரொம்ப எமர்ஜென்சி ஒரு பிரச்சனையா ப்ராப்ளமா நம்ம பார்த்ததுனால அந்த டொனேஷன்ஸை பத்தியே நம்ம யோசிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணோம். செகண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒருத்தருடைய டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்ண பிறகு நீங்க போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து அது ரொம்ப நல்ல விஷயம், நல்ல ஒரு முயற்சின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 5,000 குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப கரூர்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,600 குழந்தைங்களுக்கு மேல கொடுத்துருக்காங்க. அதனால டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா தெரியும். கிட்டத்தட்ட அந்த 65 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நாங்க நிறைய மொத்தம் அங்க மட்டும் பாத்தீங்கன்னா 540 ஸ்கூல் இருக்கு. 540 ஸ்கூலையும் நாங்க கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கும்போது டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஆர்கனைசேஷன் பர்ஃபெக்டா அவங்களுடைய எக்ஸிகியூஷனை பண்ணாங்க அப்படின்றது தெரிய வரும். அப்போ நாங்க கேட்கவே தேவையில்லை, சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு செக்ஷன் 8 கம்பெனி, ஸோ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அது என்பிஓ என்ஜிஓ கிடையாது. நம்ம வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், நிறைய ஷோஸ் கண்டக்ட் பண்ணலாம், சஸ்டைனபிள் ப்ராடக்ட் உடைய ஷோஸ் கண்டக்ட் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது மூலமாவும் இப்போ நாங்கள் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ப்ராஃபிட்ஸை. ப்ளஸ் பிரைவேட் லிமிடெட் உடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ அக்ரெசிவா சேல்ஸ்குள்ள போறதுனால, ஹேபிட் சேஞ்சிங்னு சொல்லி அந்த சேல்ஸ்குள்ள போறதுனால நம்மளுக்கு அதுலயும் பேமெண்ட் வர்றதுனால வாலண்டியர்ஸ்க்கு நல்ல பேமெண்ட்ஸை கொடுக்க முடியும் அவங்க ஒர்க் பண்ற விதத்தை பொறுத்து. அந்த வாலண்டியர்ஸ் பேமெண்ட் கொடுத்தா அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே இந்த ஆர்கனைசேஷனுடைய சக்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாருமே பெய்டா இருந்தா டெஃபினட்டா ஒர்க் ஃபோர்ஸ் நல்லா இருக்கும், டெஃபினட்டா நம்ம நினைக்கிறத ரீச் பண்ண முடியும்ன்றது எங்களுடைய ஐடியா. அது சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கோம். இதுல ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நாங்க பாக்குறோம். இந்த வாலண்டியர்ஸ் ரூரல்ல எல்லாம் இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு பிளாக் லான்ச் பண்ணிருக்கோம். ஒரு 7 ஃபீட்ல ஒரு 3 ஃபீட் லெங்த், பிரெத், 2 ஃபீட் ஹைட், ஒரு ஒயிட் பிளாக். அதுல வந்து இந்த சேஞ்ச் யுவர் ஹேபிட், ஸ்டாப் யூசிங் பிளாஸ்டிக்னு ஒரு பிளாக கிரியேட் பண்ணிருக்கோம். இது அடுத்த சக்சஸா பாக்குறோம். ஒரு ஹவுஸ் மீட்டிங் நடத்தின பிறகு அந்த வீட்டுல ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிடுறாங்க. அப்போ அவங்க கிட்ட கேக்குறோம், நீங்க இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்கான ஆதரவு நீங்க கொடுக்குறீங்களான்னு நாங்க கேக்குறோம். ஆமான்னு சொல்றாங்க, இல்லைன்னு சொல்ல போறது இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளவு விஷயத்த அவங்களுக்கு எஜுகேட் பண்றோம், கட்டாயமா நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்றாங்க. நாங்க பினான்சியலா எதுவுமே கேட்கல, ஒரே ஒரு சப்போர்ட் தான் கேட்டோம். நீங்க அப்படி ஒத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட், நான் முழுசா என்னுடைய குடும்பத்துல இருந்தே ஆரம்பிக்க போறேன், எங்கெங்கெல்லாம் தவிர்க்கணுமோ அதெல்லாம் நான் தவிர்க்க போறேன், நீங்க முடிவு எடுக்கிறீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க இந்த வீட்டுல இந்த பிளாக மாற்றுறதுக்கு. ஸோ அப்படி வீட்டுல ஒரு பிளாக மாட்டினா அது ஒரு நிர்பந்தமா நாங்க பாக்குறோம். நாளைக்கு நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எதுக்கு இந்த பிளாக் போட்டிருக்கீங்கன்னா நீங்க அதுக்கான பதில நீங்க சொல்லிதான் ஆகணும். இப்போ அங்கேயே வந்து நம்ம என்ன முன் எடுத்திருக்கோமோ நீங்களும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. செகண்ட் வந்து நீங்க வெளியில போனாலோ உள்ள வந்தாலோ உங்களுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்டுல இவ்வளவு பெரிய, ரொம்ப பெரிய பிளாக், அது இவ்வளவு பெரிய பிளாக போட்டிருக்காங்க, நம்ம மறந்தாப்புல கூட தக்காளி வாங்குறதுக்கு ஒரு கவரு, வெங்காயம் வாங்குறதுக்கு ஒரு கவருன்னு தூக்கிட்டு வர மாட்டோம். இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா ஒரு பயம், அந்த உறுத்தல் இருக்கும். ஏன்னா நம்ம தான் எப்பவுமே கடைசி வரைக்கும் இந்த மூச்சு நிக்கிற வரைக்குமே அவன் என்ன சொல்லிடுவான், இவன் என்ன சொல்லிடுவான் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஆளுங்க. ஸோ அந்த பய உணர்வு எப்பவுமே இருக்கும். இந்த பய உணர்வு ஆயுதமா நாங்க பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அது சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கு. ஒருத்தர் உள்ள வராங்கன்னா நம்ம எடுத்துட்டு போக கூடாது,
அப்படின்ற ஒரு மைண்ட்ல எப்பவுமே ஒரு உணர்வு இருக்குன்றது. அதனாலயும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து செய்யக்கூடாது. இப்ப நம்ம சென்னையில இருக்கோம். சென்னையில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் லைஃப் ஸ்டைல்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஒரு கார்மெண்ட்ஸ் ஷோரூம் இருக்கு. ஐடிசி இது. எல்லா மால்லயும் இருக்கு லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் ரீசெண்டா ஒரு டேட்டா குடுக்குறாங்க. நாங்க நெறைய ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனா எக்ஸ்க்ளூசிவா ஒரு ப்ராடக்ட்ல 4500 க்ரோர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த 4500 க்ரோர்ஸ் வந்து ப்ராஃபிட் மக்களுடைய சோம்பேறித்தனத்தால பண்ணியிருக்கோம். அவங்க சொன்னது வேற. நான் வேற மாரி சொல்றேன். அ என்ன ப்ராடக்ட்ன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஆரம்ப காலத்துல நம்ம துணி வாங்குன உடனே அவங்க வந்து ரூ. 25 சார்ஜ்னாங்க. இப்ப ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் வரைக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. ரூ. 25 அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்றாங்க. நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். ரூ. 2000 பொருள் வாங்கணும். நம்ம ஏன் பேக்குக்கு காசு தரணும்னு கேட்டோம். இல்லங்க பேக்குக்கு கட்டாயம் குடுத்து தான் ஆகணும். இல்ல வீட்ல போய் பேக் எடுத்துட்டு வந்து பொருள் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ஷோரூம்லலாம் நீங்க போனீங்கன்னா, பில் பண்ணும்போதே மொபைல் நம்பர் சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க. சோ அவங்களுக்கு ஒரு கிளியர் டேட்டா இருக்கு. நம்ம எத்தன முறை இந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இல்ல 2 வருஷம் எத்தன முறை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு கிளியரா இருக்கு டேட்டா. 4 முறை பர்ச்சேஸ் பண்றவங்க கூட பேக் எடுத்துட்டு வர்றதில்ல. இப்பலாம் ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்களாம். சார் பேக் அப்படின்னா அப்படின்றாங்களாம். ஏன்னா அந்த ₹25 கன்சிடரே பண்ணல. இப்போ அவங்க சொல்றது தப்பே கிடையாது. எல்லாரும் அவ்ளோ அலட்சியமா அந்த சோம்பேறித்தனத்தாலேயே ஒரு 4,500 கோடி ஒரு நிறுவனம் ப்ராஃபிட் பண்ண முடியுதுன்னா, நம்ம எவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்க வேண்டிய விஷயம். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது. இப்படி இந்த கேர்லெஸ்னஸ்னால தான் வீட்டுக்குள்ள எல்லா பொருளும் வந்திருக்கு. நமக்கே தெரியாம குழந்தைங்க வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால இத எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சோம்பேறித்தனத்துல வெளியில வரணும். அதுக்கு சின்ன சின்ன ஆயுதம் பயன்படுத்துற ஃபிளாக் போட்டு அவங்கள பயம் காட்டுறது. பயம் தான். ஒரு ஃபிளாக போட்டா ஒரு ஒரு மைண்ட்ல வந்து அது செட் ஆயிரும். நம்ம வந்து கொண்டு போகக்கூடாது. என்னுடைய பத்திரிகை நண்பர் ஒருத்தர் அப்போ சர்க்கிளா சொல்லியிருக்கேன். ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாப்ல, "நீ ஃபிளாகா போடுற, ஆ யாரு கவர் ஃபிளாக் போட்ட வீட்ல இருக்கிறவரு கவர தூக்கிட்டு போற வீடியோவ கேப்சர் பண்ணி நான் போடுறேன் தந்தி டிவில" அப்டின்னாரு. நான் சிரிச்சுட்டே சொன்னேன். அவருக்கு என்ன பத்தி தெரியும் பதில் எப்படி குடுப்பேன்னு. சிரிச்சேன் கட்டாயம் போடு. ஒருத்தர் 2 பேர்லாம் போடாத. நெறைய பேர போடு. ஏன்னா அந்த அவமானம் எனக்கு கிடையாது. அந்த ஃபிளாக் போட்டவர் திருந்தாம இருக்கிறாரு பாருங்க. அவருக்கு தான் அவமானம். மூஞ்செல்லாம் நல்லா காட்டுன்னேன். முகத்த நல்லா காட்டு. காட்டி சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா, அந்த ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். டெஃபினட்டா இதெல்லாம் நடக்கும் பாருங்க. மீடியாக்காரங்க இத பண்ணுவாங்க டெஃபினட்டா. நீங்க இப்ப நம்ம கரூர் தான் ஏன் கரூர்ன்னு சொல்றேன்னா, அங்க இருக்கிற அந்த டாக்டர் எல்லாமே ரொம்ப இனிஷியேட் பண்ணி ரொம்ப அக்ரெசிவா பண்றாங்க. அதனால கரூர்ன்னு சொல்றேன். அந்த கரூர்ல இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள 50,000 ஃபிளாக்ஸ் வந்து அவங்க போட போறாங்க. ஆ நீங்க அந்த 50,000 ஃபிளாக் நம்ம போட்டா, ஒரு தெரு ஃபுல்லா போடுறாங்க. அந்த தெருவுல ஒரு 5 வீடு போடாம இருந்தா, பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்களா? அசிங்கப்படுவாங்க. என்னங்க எல்லாரும் நீங்க பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்காக ஃபிளாக் போட்டீங்க. நாங்க என்னமோ ஆதரவு குடுக்குற மாரி எங்க வீட்ல இல்ல. அப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலா நாங்க ஸ்டடி பண்ணோம். இதெல்லாம் இப்படிலாம் வரும் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி. டெஃபினட்டா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, போடுங்க. நாங்களும் இந்த முயற்சிக்கு கை குடுக்குறோம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிளாக் போடுறதுக்கு ரொம்ப பர்ட்டிகுலரா ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஃபிளாக் போடுறதுக்கு வாலண்டியர்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஃபிளாக் போட்டாங்கன்னா ₹200 நாங்க பே பண்றோம். இப்போ என்னன்னா பார்ட் டைமா ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் ஏன் வீட்ல சும்மா இருக்கிற? அட்லீஸ்ட் ஒரு 3 வீட்ல ஃபிளாக் போடலாம்லன்னுவாங்க. ஃபிளாக் போடுறதுன்னா பேசுறது தானே. முதல்ல புரிய வைக்கணும். அந்த புரிதல் வரணும். அப்புறம் அவங்க ஒத்துக்கணும். உடனே போடுறேன்னு அலோவ் பண்ணிருவாங்களா? அவ்வளோ ஈஸியா அலோவ் பண்ண மாட்டாங்க யாரும். அப்ப நீங்க நம்ம என்ன சொல்லணும்ன்றத அத முழுமையா நீங்க சொல்லி அவங்கள வந்து அ ஒத்துக்க வச்சு தான் நீங்க அந்த ஃபிளாக போட முடியும். ஸோ நெறைய விமென் வந்து இதுக்குள்ள உள்ள வர ஆரம்பிப்பாங்கன்றது எங்களுடைய தாட். ஸோ எங்களுக்கு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு. நெறைய ஃபண்ட் ரைசிங் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாரி ப்ராடக்ட் சேல்ஸ்லயும் ரொம்ப அக்ரெசிவா போணும் அப்படின்றது. ப்ராடக்ட் சேல்ஸ்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறோம். ஏன்னா, யூடியூபர்ஸ் உடைய சப்போர்ட் பயங்கரமா இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருடைய ஷவுட் அவுட்லயுமே வந்து லட்சக்கணக்கான பேர் மாறுவாங்கன்ற கான்ஃபிடென்ட்ட குடுத்துருக்காங்க. ஸோ அதனால எங்களுடைய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, அ என்ன சொல்றது? ப்ராடக்ட் உள்ள கொண்டாடுறது தான். இப்ப அசாம்லருந்து எடுக்கிறோம். அ ஹியூஜா வந்து இன்வென்டரி மேனேஜ்மென்ட் வந்து கரூர்ல நடக்குது. இப்போ ரீசென்ட்டா ஒரு பெரிய குடோன் கூட எடுத்திருக்கோம். ஒரு 5,00,000 பிரஷர்ஸ் வந்து பேக்கிங் ஒர்க்லாம் பண்றதுக்கான முயற்சி. ஸோ அதனால ப்ராடக்ட்ட பத்தி பிரச்சனை இல்ல. ஈவன் நம்ம வந்து சைனால இருந்து கூட எடுக்க ஆரம்பிச்சிரலாம். ஆ ஆனா எப்படியாவது இந்த ஒரு ஒரு ப்ராடக்ட், ஒரு பிளாஸ்டிக்க வந்து எலிமினேட் பண்ணணும்ன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். அது மக்களும் பயங்கரமா வரவேற்பு குடுக்குறாங்க. ஸோ நம்ம ஆர்கனைசேஷனுடைய முழு நோக்கம் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அந்த ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழிய நம்ம எப்படியாவது தடை பண்ணணும். அதுவும் அ உடனே எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் கிடையாது.
நீங்க பிளாஸ்டிக் பாட்டில ஒழிக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க வெளியில போய் தண்ணி தாகம்னா எதுல குடுப்பாங்க? வேற எதுலயுமே குடுக்க முடியாது. நீங்க அந்த பாட்டில வாங்கி தான் ஆகணும். ஸோ அதனால இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஆனா எதெல்லாம் வந்து அஃபோர்டபுளா டக்குன்னு சேஞ்ச் பண்ண முடியுமோ, ஃபர்ஸ்ட் அதை சேலஞ்ச் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சா, இந்த மேனுஃபேக்சரருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ நோக்கி சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பாங்க. மாஸ் புரொடக்ஷன் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சீப்பரா கிடைக்குது. டெஃபினட்டா வந்து இந்த சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ்லாம் மாஸ் புரொடக்ஷன் வந்துச்சுன்னா, டெஃபினட்டா அதுவும் சீப்பா மாறிடும். ஆனா அது எடுக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஓப்பனா சொல்லலாம், தப்பு இல்ல. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில ரீசைக்கிளிங்க்கு எடுக்கணும் அப்படின்னா, அந்த குப்பை பொறுக்கிறவங்க தான் எடுக்குறாங்க. வேற யாராவது எடுக்குறாங்களா? எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. அப்படி இல்லன்னா ஒரு என்ஜிஓ தான் அத ட்ரை பண்றாங்க. அவங்கனால எவ்வளோ டன்ஸ வந்து கிளீன் பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஒரு குப்பை பொறுக்கிறவரு, இல்ல இப்ப நெறைய மாநகராட்சியில நெறைய இப்போ போட்டிருக்காங்க. அந்த வேஸ்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல. அது மூலமாவும் எடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 காசு கூட கிடைக்கிறது இல்ல ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ல. ஆனா இதுல கொடுமை என்னன்னா, அந்த ஒரு வாட்டர் பாட்டில் புது ரா மெட்டீரியல் வாங்கி தயாரிக்கணும்னா, அந்த ரா மெட்டீரியல் உடைய காஸ்ட் வெறும் 10 காசு தான். 11 காசு தான். ஒரு கேப்சூல் எவ்வளோ அந்த பாட்டிலுடைய அந்த ரா மெட்டீரியல் என்ன சைஸ்ல இருக்கும்னு தெரியுமா? யாராவது பார்த்திருக்கீங்களா? ஒரு பிளாஸ்டிக் 1 லிட்டர் பாட்டில். கேப்சூலோட சின்னது. கேப்சூலோட சின்னது. 1,00,000 ஒரு பாட்டில அந்த ரா மெட்டீரியல்ல ஒரே ஒரு ஒரு கேரி பேக்ல தூக்கிட்டு வந்துரலாம். ஒரு கோணி பையில கட்டி தூக்கிட்டு வந்துரலாம். இவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவுதான் சின்னது. இந்த விரல் சைஸோட சின்னது. நீங்க அத உள்ள போட்டு லாக் பண்ணீங்கன்னா, அந்த ஹீட்ல அது ப்ளோ ஆயி அவ்வளவு பெரிய பாட்டிலா வருது. சோ அது ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து 11 தான். உங்களுக்கு தெரியும் ரா மெட்டீரியல் சப்ளையர் யாருன்னு. பெருமையாவும் சொல்லணும், ரொம்ப கேவலமாவும் சொல்லணும். ரிலையன்ஸ் தான். வேற யாரும் கிடையாது. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா, எங்கள பொறுத்தவரையில, நம்மள பொறுத்தவரையில எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். மக்களுக்கான ஒரு நிறுவனமாவே இல்ல அது. ஏன்னா, நீங்க 30 காசுல வந்து ரீசைக்ளிங்க்கு நடக்குது அப்டின்னா, நீங்க ரா மெட்டீரியல் 11 காச கொண்டு போய் 40 காசா வைங்க. 40 காசுல 50 காசுன்னு ரா மெட்டீரியல் காஸ்ட்ட இன்கிரீஸ் பண்ணுங்க. அப்போ இந்த புரொடக்ஷன் பண்ற கம்பெனிஸ் அத்தன பேரும் எவ்வளவோ ரோட்லயும், வெளியிலயும் ரா மெட்டீரியல் ஃப்ரீயா கிடைக்குது. ஃப்ரீயா குப்பை கிடக்குது. அத ரீசைக்கிள் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் எடுக்கணும்? இத பொறுக்கிறதே இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்றதுனால தான் புது ரா மெட்டீரியல். அப்ப அந்த சப்ளையர் அதனால தான் உங்களுக்கு தெரியும் பையன் யாரெல்லாம் வந்தாங்கன்னு ஒரு 7,000 கோடி செலவுல எப்படி ஒரு பிரம்மாண்டமா ஒரு திருவிழா மாரி பண்ணாங்க. ரொம்ப வெட்கக்கேடு நம்மளுடைய ஏர் ஃபோர்ஸ் வேற யூஸ் பண்ணாங்க. விஐபிஸ் வர்றதுக்கு. ஸோ அதனால அந்த ரா மெட்டீரியல் அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க ஒரு ஒரு ஹியூமன பத்தி திங்க் பண்ணாங்கன்னா, டெஃபினட்டா வந்து ரா மெட்டீரியல் பிரைஸ இன்கிரீஸ் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் தான் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கீழ விழுறத பத்தி கவலையே கிடையாது அப்டின்ன மாரி, நம்மள மாரி கண்ட்ரிலாம் உலகத்திலே ப்ரவுடா சொல்லணும் 3வது 3 லார்ஜஸ்ட் பொல்யூஷன் கிரியேட்டிங் கண்ட்ரி நம்மள்து. 9.8 மில்லியன் டன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்து எவ்ரி இயர் நிலத்துல விழுது. அது வந்து மழைனால கடலுக்குள்ள போகுது. இதே நீங்க நார்வே எடுத்துக்கோங்க. நான் ஒரு இன்டர்ன்ஷிப்காக போறேன். நார்வே எடுத்துக்கோங்க. 98% ரீசைக்ளிங் பண்றாங்க. நம்ம கண்ட்ரில அந்த சிஸ்டமே கிடையாது. ரீசைக்கிளிங்ன்ற சிஸ்டமே கிடையாது. இன்ஃபாக்ட் இன்னும் நீங்க வந்த அத்தனை பேருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றேன். மத்த கண்ட்ரிலலாம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இபிஆர்ன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இபிஆர் யாருக்காவது தெரியுமா? இபிஆர்னா என்னன்னு? இபிஆர் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. யூசர் உடைய பிரச்சனை கிடையாதுன்றாங்க. நீ காசு குடுக்குறேன், நான் காசு குடுக்குறேன், நீங்க வாட்டர் பாட்டில் தர்றீங்க. எனக்கு போடுறதுக்கான வசதி இல்ல. நான் தூக்கி போட்டேன். இது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, இந்த புரொடக்ஷன்ல இருக்கிறவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்றாங்க. மத்த கண்ட்ரில எல்லாம் அந்த இபிஆர வந்து பெர்ஃபெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நானு ரொம்ப வியந்தது ஜப்பான்ல. ஒரு டிவி கூட வந்து அவங்க வந்து ஒரு இபிஆர் சிஸ்டம்ல தான் வெளியிலேயே வருது. ஒரு ₹30,000 குடுத்து ஒருத்தர் டிவி வாங்குறாரு. ஒரு 10 வருஷம் அதோட லைஃப் ஸ்பேன். திருப்பி அந்த டிவிய கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, ₹10,000 டிஸ்கார்ட் பண்றதுக்கு அந்த கம்பெனியே தருது ரிட்டர்ன். நாளைக்கு நீங்க ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்கலாம்ல. அக்வாஃபினா தான் நெறைய பேர் குடிக்கிறாங்க. கின்லே தான் நெறைய பேர் குடிக்கிறாங்க. மேபி பிளாஸ்டிக் பொல்யூஷன்னா இந்த பாட்டில்ஸ் தான் வந்து மிகப்பெரிய அளவுல வெளியில லேண்ட் ஃபில்லிங்ஸ்ல இருக்கு. இந்தியா ஃபுல்லா. எல்லாரும் அவங்க சொல்லலாம்ல. நீங்க வந்து நாளையிலருந்து அக்வாஃபினா ரேட் வந்து யாராவது கேட்டாங்களா? நீங்க ₹5 குடுங்க, ₹10 குடுங்க, ₹20 குடுங்கன்னு. இவனுங்களா லாபத்த வச்சு முடிவு பண்ணிட்டானுங்க. நீங்களே சொல்லுங்க. நாளையிலருந்து ₹30 பாட்டில் விலை. ₹30 பாட்டில் விலை. நீங்க எப்போ பாட்டில் ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட ஏகப்பட்ட சென்டர்ஸ் இருக்கு. எங்கெல்லாம் நாங்க சொல்றோம். ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க.
நியர்பை சென்டர் லொகேஷன் நீங்க பார்க்கலாம். நீங்க ஒரு 3 பாட்டில் வச்சிருக்கீங்களா? கொண்டு போய் குடுங்க. ரூ. 30 ரிட்டர்ன் குடுப்பாங்கன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம கார்ல போறோம். ஒரு 5 பாட்டில் இருக்குன்னா யாராவது தூக்கி போடுவாங்களா? இல்ல பேக்ல ஒரு 5 பாட்டில் இல்ல 3 பாட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யாருமே ரூ. 10 அதுக்கு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணணும்ல. அப்பதான் அது கீழ போடுறதுக்கான ஒரு என்ன சொல்றது? கீழ போடக்கூடாதுன்னு தோணும். கொண்டு போய் அந்த ப்ராப்பரா அந்த இடத்துல கொண்டு போய் குடுத்தா நம்மளுக்கு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நெறைய யாருக்கெல்லாம் தெரியும்? இந்த ஆவின் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணாங்க. ஆனா முடிச்சுட்டாங்க அத. கரெக்ட்டா? நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. கவர எவ்ளோ பேர் அந்த ரூ. 1 ரூ. 20 காசு, 50 காசா? ஏதோ ஒண்ணு குடுத்தாங்கல்ல. 10 காசு குடுத்தாங்க. அத கூட அ க பால் வாட வந்தாலும், பால் வாட வருதுன்னு அந்த கவர கழுவுனாங்க. கவர கழுவி, அத கட்டி, அத பத்திரமா எடுத்துட்டு போய் குடுத்தாங்க. இதுதான் அந்த இபிஆர்ன்னு சொல்றோம். எக்ஸ்டெண்டட் புரொடியூசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம். அது யாருன்னா, அந்த புரொடக்ஷன் பண்ற நிறுவனம் தான் அந்த விஷயத்த செய்யணும். டிஸ்கார்ட் பண்ற வேலைய செய்யணும். நமக்கு அந்த வேலை கிடையாது. சோ அது நம்ம இங்க இந்தியால அது கிடையாது. இப்ப நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். நாங்க உள்ள போன உடனே, நான் என்ஜிஓல இருந்து வந்து என்ஜிஎஃப்ல இருந்து வந்திருக்கோம். உங்ககிட்ட மீட் பண்ணி கொஞ்சம் விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு, உங்களுடைய பிளாஸ்டிக் பிரஷ்ஷ வாங்கலாம்னு தான் வந்திருக்கோம்னு சொல்றோம். அவங்களுக்கு கிறுகிறுன்னு இருக்கும். என்ன லூஸ் தனமா பிளாஸ்டிக் பிரஷ் யூஸ் பண்ண பிளாஸ்டிக் பிரஷ்ஷ வந்து கேட்கறாங்களே. ஏன்னா, அந்த இபிஆர தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம சஸ்டைனபிள் ப்ராடக்ட் குடுத்தாலும் அந்த ப்ராடக்ட் வெளியில விழக்கூடாது அப்படின்னு சொல்லி வி ஸ்டார்டட் கலெக்டிங். பிரஷஸ வாங்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா பக்கமும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அது சக்சஸ்ஃபுல்லா எல்லாருமே விரும்புறாங்க. ஸோ இந்த இபிஆர்ன்றதே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கு. அத கவர்ன்மெண்ட் தான் இனிஷியேட் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஸ்ட்ராங்கா இல்ல. அதுதான் வந்து அ கவர்ன்மெண்ட் தான் இனிஷியேட் பண்ணி பண்ணணும். நம்மள மாரி ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து ஸ்பெஷல் இனிஷியேட்டிவா எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணோம். அது பண்ணும்போது ரிசல்ட் இருக்கும்ல. நெறைய பேர் அத பார்த்து விஷுவலைஸ்டா கூட நெறைய பேர் வந்து அந்த சேஞ்சஸ்க்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஆர்கனைசேஷன் அ என்ன அந்த நேம் என்ன? அ என்ன தாட்ல அத நம்ம கிரியேட் பண்ணோம். அ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது ஒவ்வொரு என்ன சொல்றது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல்ல இருக்கும் அது டெஃபினட்டா. ஏன்னா, இப்ப நீங்க ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ குழந்தைங்களுடைய சேஞ்சஸ் ரொம்ப முக்கியமா நாங்க பார்க்குறோம். ஸோ அதனால வாலண்டியர் பண்றாங்க. யாராவது ட்ரெய்னர்ஸா உள்ள வராங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்டா ட்ரெய்னிங் பெர்ஃபெக்ட்டா குடுக்குறவங்கள மட்டும் தான். ஏன்னா நம்ம பாட்டில் குடுக்குறது அவங்க இன்டென்ஷன் கிடையாது. இந்த பாட்டில் குடுக்குறது நம்ம நோக்கமே கிடையாது. அந்த ட்ரெய்னிங்னால அந்த குழந்தைங்களுக்கு ஒரு முழு புரிதல் வருதான்றது தான் நம்ம நோக்கம். ஸோ ட்ரெய்னரா யாராவது வரீங்க அப்டின்னா, டெஃபினட்டா அந்த ட்ரெய்னிங்க நாங்க குடுப்போம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எத பேச போறோம்ன்றது உங்களுக்கு தெரியும். முக்கியமான உள்நோக்கம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா, அது ஒரு ஒழுங்கான முறையில நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ஆர்டரா, சீக்வென்ஸா ஒரு குழந்தைங்களுக்கு ரொம்ப புரிதலோட தெரிஞ்சுக்கிற மாரி ஒரு ட்ரெய்னிங் செஷன கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மாரி ட்ரெய்னிங்ஸ எடுத்த பிறகு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அ 30 குழந்தைங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்றோம்ல. ஒரு 30 குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு ட்ரெய்னர் குடுக்குறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு பெர் கிட்டுக்கு வந்து ₹100 நாங்க பே பண்றோம். அதாவது ₹3000 ஒரு ஸ்கூலுக்கு. ஸோ 30 டூ 50யா? 30 டூ 50ன்னா அது வந்து ₹75 மாறுது. அப்படி அபோவ் 50 ஸ்டூடண்ட்ஸ்ன்னா வந்து ₹50 குடுக்குறோம். ஒரு 100 ஸ்டூடண்ட்ஸ்ன்னா ₹5000 அந்த ட்ரெய்னருக்கு குடுக்குறோம். ஏன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த கிட்ஸ வந்து இன்டராக்ட் பண்ணி, அவங்கள வந்து முழு கவனத்தோட இந்த விஷயத்த புரிதலோட சொல்லிக் குடுக்கணும். அது ரொம்ப ஸ்ட்ரெயின் அது. மென்டல் ஸ்ட்ரெயின். பிளஸ் வந்து ஸ்கூல்ஸ் எதுவுமே நியர் பைல இருக்காது. ஸோ அந்த டிராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஹவுஸ் மீட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ் மீட்டிங் ஒரு 300 பிரஷஸ் ஹேபிட் சேஞ்சிங் மூலமா நீங்க பிளாஸ்டிக் பிரஷஸ் எடுத்தீங்க அப்படின்னா, ₹5000 வாலண்டியர்ஸ் பேமெண்ட் குடுக்குறோம். இதனால பெரிய பேமெண்ட்ன்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஃப்ரீயா போய் வொர்க் பண்றதுக்கு வேண்டான்னு சொல்றோம். அந்த இனிஷியேட்டிவ் நம்ம மாத்தி குடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா, ஒரு இடம் போணும்னாவே அதுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஏதோ ஒரு இன்கம் வருதுன்னும்போது டெஃபினட்டா அத இனிஷியேட் பண்ணி பண்ணுவாங்க. இந்த பிரஷஸ் பேசுற ஃபேமிலீஸ்லலாம் நீங்க போய் பேசும்போது தான் அந்த ஃபிளாக் விஷயமும் வருது. ஸோ ஃபிளாகுக்கு நம்ம வந்து ₹200 நம்ம பே பண்றோம் அந்த வாலண்டியருக்கு. ஸோ நெறைய ஃபிளாக் வந்து அவங்களுக்கு வரணும். நெறைய வீட்ல போட ஆரம்பிக்கணும். அது இப்ப சிட்டிலலாம் நம்ம வந்து பிளேட் ஒரு ஸ்டீல் பிளேட் வந்து எம்போஸ்டு பிளேட் போடுறோம் அபார்ட்மெண்ட்ஸ்லலாம். இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ல தான் அந்த ஃபிளாக். ஸோ எல்லா இனிஷியேட்டிவ்க்குமே ஒரு பேமெண்ட் இருக்கு. இந்த பேமெண்ட்ட நம்ம குடுக்க குடுக்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? டிரைவ் ஆக ஆரம்பிக்கும். மாறுனவங்க எல்லாருமே வந்து அதே இடத்துல இருப்பாங்க. ஸோ இந்த 24ல வந்து நம்ம ஒரு ஒரே ஒரு ஹேபிட்ட தான் சேஞ்ச் பண்ணணும்னு ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம். அது வந்து பிளாஸ்டிக் பிரஷ். அந்த பிளாஸ்டிக் பிரஷ்ஷ சக்சஸ்ஃபுல்லா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1 மில்லியன் பீப்பிளோ இல்ல 2 மில்லியன் பீப்பிளோ வித் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வித் டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ரெசல்யூஷன் நம்ம போடும்போது
டெஃபினட்டா இவங்க எல்லாமே அக்ரி ஆயிடுவாங்க. ஏன்னா ஈஸியா இருக்கும். 1 பை 1 தான் எலிமினேட் பண்ணணும். மொத்தமா எலிமினேட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது கன்ஃபியூஷன். எதுவுமே பண்றது இல்ல. ஸோ அதனால இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனா நாங்க பார்க்கிறோம். எல்லா வாலண்டியர்ஸ் யாரெல்லாம் நீங்க மீட்டிங் முடிஞ்ச பிறகு என்ன மாதிரி டைப்ல நீங்க எங்களோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பண்ணலாம். நாங்க ஃபண்ட் ரைசிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னையிலேருந்து அஃபிஷியலா ஸ்டார்ட் பண்றோம் ஃபண்ட் ரைசிங். ஃபண்ட் ரைசிங் எனக்கு அப்பா சாருக்குலாம் நல்லா தெரியும். யாராவது டொனேஷன் அப்படின்னா அந்த பணம் நம்ம கையை விட்டு போயிடும். என்ன லாபமும் இருக்காது. அதனால எந்த லாபமும் இருக்காது. ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக கொடுத்தோம்னு சொல்லி. இந்தியால வேர்ல்டுலே எனக்கு தெரிஞ்சு எந்த ஆர்கனைசேஷனும் இந்த ஸ்டெப் எடுக்கல. ஏன்னா நம்மளுடைய இன்டென்ஷனே வேற. ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இருக்கும்போது நம்ம கரெக்டான ஒரு பாயிண்ட் ஒருத்தர் ஃபண்டிங் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஆக்டிவிட்டிக்கு தான் செலவு பண்ணணும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி பர்ஃபெக்டா டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்பதான் அந்த ஃபண்டிங் வந்து ப்ராப்பரா யூஸ் ஆகுன்றது எங்களுடைய பாயிண்ட். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இன்னைக்கு இனிஷியேட் பண்றோம். இங்கே தான் இனிஷியேட் பண்றோம். 500 rupees ஒருத்தர் டொனேட் பண்ணலாம். கூகுள் ஃபார்ம் இருக்கும், நீங்க அட்ரஸ்லாம் கொடுத்துடலாம். இந்த 500 rupeesக்கு உங்களுக்கு வந்து ஒரு லெட்டரு பிளஸ் ரிசிப்ட், கம்பெனியுடைய ஆர்கனைசேஷனுடைய ப்ரொஃபைல் புக்கு, அது பிறகு ஒரு சீட் கார்டு. நம்ம பேஜை ஃபாலோ பண்ண, ஏன்னா என்ன பண்றோன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணும்போது தான் நாங்கள் பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நாங்க ஒரு கார்டு கொடுத்து நீங்க ஸ்கேனர்ல ஸ்கேன் பண்ணுன்னு சொல்லாம ஒரு சீட் கார்டு டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த சீட் கார்டை நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க கொண்டு போய் வீட்டில் இது பண்ணலாம், பிளான் பண்ணலாம். அது நிறைய விதைகள் அதுல சக்சஸ்ஃபுல்லா நிறைய பேர் வீட்டுல வளர்ந்துருக்கு. அதாவது ஈரோடுல எல்லாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த சீட் பால் பார்த்துருப்பாங்க. சீட் கார்டு யாருமே பார்த்தது இல்லை, பெரும்பாலும் யாரும் பார்த்தது இல்லை. ஸோ அந்த ஒரு சீட் கார்டு இருக்கும். பிளஸ் பேக் ஆஃப் 3 பேம்பு பிரஷ் அதுல இருக்கும். ஒரு என்வெலப் கவர் இருக்கும். சென்ட் யுவர் பிளாஸ்டிக் பிரஷஸ் இருக்கும். அதுல அட்ரஸோட இருக்கும், 2 அட்ரஸோட இருக்கும். இந்த 500 கொடுத்தவங்களுக்கு கொரியர்ல இந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து கிஃப்ட் பேக் வந்து உங்களுக்கு ரீச் ஆயிரும். நீங்க அந்த பிளாஸ்டிக் பிரஷ் உங்க வீட்டில் இருக்கிற எத்தனை பிரஷ் இருந்தாலும் அதை நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அடுத்த 1 இயருக்கு கன்சிக்யூட்டிவா எவ்ரி 3 months வந்து பேக் ஆஃப் 3 பிரஷஸ் ஃப்ரீயாவே வந்துகிட்டே இருக்கும். இதுதான் முக்கியம். இதுதான் இந்த 500 கொடுக்குறவங்களுக்கு. அப்போ 4 முறை அனுப்புனா 4 3 12 பிரஷ் 50 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட நீங்க கொடுக்குற 500க்கு 600 rupees ஒர்த் பிரஷ் வந்துருது உங்களுக்கு. ஆனா அதோடைய உள் நோக்கம் என்னன்றது நான் சொல்லிடுறேன். நீங்க போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல க்ரோசரி ஷாப்லயோ இல்ல பக்கத்துல இருக்கிற நாடர் கடையில கூட போனாலும் உங்க மனசுல கடுகளும் தோணக்கூடாது, பிரஷ் வாங்கணும். அவ்வளவுதான். அது டோட்டலா எடுத்து விட்டுருணும். அதுதான் எங்களுடைய பிளானு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். பிரஷ் வீட்டுல இருக்குன்ற போது அதை வாங்கவே மாட்டாங்க. ஸோ பெர்மனண்டா ஒருத்தரை எலிமினேட் பண்றோம். அந்த ஹேபிட்ல இருந்து பெர்மனண்டா அதுக்கான சாய்ஸ் கூட கொடுக்கல. அந்த சாய்ஸே கொடுக்காம அப்ப ஒரு 1 இயர்க்குல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் பிளாஸ்டிக் பிரஷ்குள்ள போவே மாட்டாங்க. அதனால ஆல்மோஸ்ட் 70-80% எனக்கு தெரிஞ்ச அத்திபூத்த மாதிரி யாராவது ஒருத்தர் போவாங்க. பெரும்பாலானவங்க போக மாட்டாங்க. ஸோ இந்த 500 டொனேட் பண்றவங்களுக்கே இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணும். இது வந்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் ஷவுட் அவுட் கொடுக்க போறாங்க.